சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் தமது வசனத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக. ஆண்டவர் தமது வசனத்தை வெறுமையாய் அனுப்புகிறதில்லை, அது அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்வார். ஆகவே இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற நாம் ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்போம். ஆண்டவருடைய வார்த்தை அது வெறும் லோகாஸாக மாத்திரமல்ல, அது ரேமாவாக நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக அது அநேக நேரங்களில் வந்து அது நமக்கு பலன் கொடுக்கக்கூடியது. ஆகவே நாம் எல்லாரும் இந்த வேளையிலே தேவனுடைய வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபின் சரித்திரம் 9வது அதிகாரம் 10 முதல் 12 வரை நாம் இந்த நேரத்தில் வாசிப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? இந்த வேத வாக்கியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த மத்தியான வேளையில் உங்களோடு பேச ஆவியானவர் எனக்கு தந்த அவருடைய நல்ல வார்த்தை, தேவனுடைய அழைப்பை உணர்ந்து கொள்ளுதல், ரியலைசிங் த காலிங் ஆஃப் காட். தேவனுடைய அழைப்பை உணர்ந்து கொள்ளுதல். தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இயேசுவின் திருநல் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். வார்த்தையின் எழுத்தாளரும் ஆசிரியமாக இருக்கிற தெய்வம், நம்முடைய வார்த்தையின் வியாக்கியானத்தை இந்த வேளையில் நீர் எங்களுக்கு பெற்று தருவீராக. எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். நம்முடைய கிருபையுள்ள பிரசன்னத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன், ஆமேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த யோபினுடைய வார்த்தைகளில் மிகவும் கவனம் இருந்தது. அவ்வளவு மிகப்பெரிய இழப்பின் மத்தியிலேயும் அவன் மிகுந்த கவனத்தோடு கூட சொல்லுகிறான், கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிறார். ஆனால் அவன் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கும் அவன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு என்ன இல்லைங்க, சம்பந்தமே இல்லை. ஆனாலும் யோபு தன் வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்பை உணர்ந்து கொண்ட தேவனுடைய மனுஷன். அவன் சொல்லுகிறான், இதோ அவர் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் என் கண்ணுக்கு தென்படலை. அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? அவர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? தேவனுடைய செயல்கள் சில நேரங்களிலே நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய கற்பனைக்கும் புரியாதவைகள். அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை யார் மறிக்க முடியும்? மறித்தல் என்று சொன்னால் நிறுத்தி எதுக்காக எடுத்துகிட்டு போகிறீங்க கேட்க யாருக்கும் அனுமதி இல்லை. நீர் என்ன செய்கிறீர் ஆண்டவரே என்று கேள்வி கேட்கவும் நமக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் ஒன்று மாத்திர நிச்சயம், அவர் எதை செய்தாலும் அவர் சரியாய் செய்கிற ஆண்டவர். இதை தான் நாம் ரோமர்கள் நிருபத்தின் 9வது அதிகாரத்திலே, ரோமர்கள் நிருபம் 9வது அதிகாரத்தின் 20வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது வசனம் விதமாய் சொல்லுகிறது, மனுஷனே தேவனோடு தர்க்கிக்கிறதற்கு நீ யார்? அநேக மனுஷர்கள் வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் ஒரு மாதிரி வித்தியாசமாக போகும்போது அதுக்கு இவனுக்கு புரியல, என்ன நடக்குதுன்னு புரியல. சிலர் சொல்லுவாங்க, என்ன நடக்குதுன்னே தெரிலங்க அப்படின்னு.
அது உலகத்தில் உள்ள மனுஷரும் இந்த இதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது அப்படி அல்ல. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும் நன்மைக்காகவே நடக்கிறது. அன்று பேதுருவை பாதங்களை கழுவுவதற்கு இயேசு வந்தபோது அவன் பேதுரு எழும்பி சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உம்முடைய பாதங்களை கழுவலாம், நீர் என் பாதங்களை கழுவக்கூடாது என்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறான், நான் செய்கிறது என்னது என்பதை நீ இப்பொழுது அறியாய், இனிமேல் அறிந்து கொள்வாய். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி இருக்கிற நம்மை தேவன் இந்த பூமியில் கொண்டு வந்ததனுடைய நோக்கம், அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றாமல் நம்மளை விடவே மாட்டார். we are called with a purpose. அப்போ எதை உடைக்கணுமோ உடைப்பார், எதை பிடுங்கணுமோ பிடுங்கி எடுப்பார். சில விஷயத்தை அப்படியே ரொம்ப ஹோப்ஃபுல்லாக அப்படியே இருந்துக்கிட்டே இருப்பான், திடீர்னு காண போயிடும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு அனுமதித்தது அதுதான். 2002 ஊழியத்துக்கு வந்தாச்சு, ஊழியம் செய்கிறேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இருந்தாலும் ஒரு மனசு உள்ளக்குள்ளார ஒரு என்ன ஒரு 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 தைரியம் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் அப்பா இருக்கிறார் பார்த்துக்குவார். அந்த ஒரு தைரியத்தில் அப்படியே ஓடிட்டேன். ஒரு 13 வருஷம் ஊழியம் என்பது எனக்கு ரொம்ப சுலபமாக, ஒரு பக்கம் நிந்தைகள் அவமானங்கள் ஏற்றுக்கொள்வார் இல்லை, அது இன்னொரு பக்கம் புறக்கணிப்பு ரிஜெக்ஷன் எல்லாம் இருந்தாலும் கூட, இன்னொரு சைடில் ஒரு 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 3-4 ஆண்டுகளுக்குள்ள ஊழியம் நன்றாக ஒரு பக்குவத்துக்குள்ளே வருகிறது. ஆண்டவரை கொண்டு போகிறார், வாசல்களை திறக்கிறார், அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நடக்குது. அப்போது என்னை அறியாமல் எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு எண்ணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அப்பா இருக்கிறார், இதனால் எந்த சூழ்நிலும் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்பும் பொழுது கரெக்டாக ஆண்டவர் அந்த ஸ்ப்ரிங்கில் தான் கை வச்சார். அப்போது அவர் பறித்து கொண்டு போகிறார். யார் மறிக்க முடியும், யார் கேள்வி கேட்க முடியும்? இதை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவன் தமது சித்தத்தை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வரும்போது அவர் எந்த நிலைமைக்கும் லெவலுக்கும் போகக்கூடிய ஆண்டவர். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் வெறும் அசாதாரணமான அதிசயங்களை அற்புதங்களை மாத்திரம் செய்கிறவர் அல்ல. இதை தாண்டி அவர் செய்கிற சில கிரியைகள் நம்மளுடைய சிந்தனைக்கும் இது அறிவுக்கும் புரியாமல் இருக்கும். இது என்னமோ பைத்தியகாரத்தனமாக இருக்குது, இது என்னது இது? அதான் வேதத்தில் வாசிக்கிறபடி தர்க்கிக்கிறதற்கு நீ யார்? பீப்புள் வில் கம் டு அ பாயிண்ட் டு ஆர்கியூ. நீ எப்படி செய்யலாம் ஆண்டவரே? உமக்கே அப்படி ஒரு நிலை இருக்குது. அப்போ தேவன் பிழைகளை செய்கிறவரா? இல்லவே அல்ல. ஆண்டவர் என்றைக்குமே சரியாய் காரியங்களை செய்கிறவர். அப்போ உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி என்னை ஏன் விதமாய் உருவாக்கினாய் என்று கேள்வி கேட்கிறதற்கு அதற்கு என்ன இல்லைங்க, அதிகாரம் இல்லை. மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு என்ன இல்லையோ அதிகாரம் இல்லை. நாம் எல்லாரும் மண்கள் தான். உயிரற்ற ஒரு பொம்மையாக தான் ஆண்டவர் ஆதாமை வடிவமைத்தார், மண்ணினாலே உருவாக்கினார். ஆண்டவர் அவனை வடிவமைக்கிறதுக்கு முன்னால் அவனுக்கு ஏதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு வச்சு அவனை மறுபடியும் அவனுக்கு நாசியில் சுவாசத்தை உண்டாக்கி அவனை எழும்பி வர வச்சுட்டு, உன்னை இப்படி தான்ப்பா போட்டிருக்கிறேன், உனக்கு இது பிடிச்சிருக்குதா, உனக்கு வேறு மாதிரி ஏதாவது வேணுமா அப்படின்லாம் ஆண்டவர் ஒப்பீனியன்லாம் கேட்கல. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அபிப்பிராயங்களை கேட்டு நம்முடைய விருப்பங்களை செய்கிறவர், அது வேறு. நீதிமானுடைய ஆசை நன்மையை, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபட. இவ்வளோலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுடைய சஜஷனை கேட்டு காரியங்களை செய்கிறவர் அல்ல. It doesn't need any of your suggestion. நிறைய பேர் அதான் ஒரு பிரசங்கியார் அடிக்கடி தன்னுடைய செய்தியில் சொல்லுவார், டோன்ட் அட்வைஸ் காட் இன் யுவர் ப்ரேயர். டோன்ட் அட்வைஸ் காட் இன் யுவர் ப்ரேயர். உன் ஜெபத்தில் ஆண்டவருக்கு என்ன சொல்லாத, புத்தி சொல்லாத. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சகல ஞானம் படைத்த தெய்வம். அதனால தான் ஆண்டவர் மனுஷனை படைக்கும்போது அவனை உருவாக்கும் போதும் மண்ணாக உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாக்கினார். அவனுக்கு வாழ்க்கை துணையாகிய ஏவாளை சிற்றிக்கும் போது கூட அவனுக்கு அயர்ந்த நித்திரை வர வச்சு உருவாக்கிட்டு தான் உனக்கு ஏற்ற துணையை வைந்தாக்கி இருக்கிறேன்னு கொண்டு வந்து கொடுத்தார். எந்த விதமான அபிப்பிராயங்களையும் இப்போ உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன மாதிரி வேணும், என்ன ஹைட்டில் வேணும், என்ன வெயிட்டில் வேணும், மூக்கு மொழியெல்லாம் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு காரியமும் கேட்கலாம். அந்த துணை எப்படி இருக்க போகுதுன்றது யாருக்கே தெரியாது.
ஆதாமுக்கே தெரியாது. அவர் பறித்து கொண்டு போகிறார். அவர் மரித்து கேள்வி கேட்பவன் யார்? அப்போது ஒரு பாத்திரத்தை ஒரு குயவன் வணையும் போது அந்த மண்ணின் மேலே அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள எந்த மனுஷனை நம்பாதீங்க, எண்ணப்படுவதற்கு அவன் எம்மனாத்திரம் கர்த்தர் நம்மளை மண்ணென்று நினைவு கூறுகிறார். அப்போ மண்ணாக நினைவு கூறப்படுகிற நம்மை நாம் தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அந்த மண்ணை தேவன் தமக்கு ஏற்ற ஒரு வைரமாக தேவனால் மாற்ற முடியும். அப்போ அதற்காக தேவன் செய்கிற சில செயல்பாடுகள், காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அது நமக்கு ஒன்றுமே விளங்காது. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்களின் மேலே நீடிய சாந்தத்தோட பொறுமையாக இருந்தாரானால் உனக்கு என்னென்ற, அதாவது என்ன சொல்ல வராரு? ஒருத்தர் மேலே இரக்கமாக இருக்கிறாரு, விட்டுரு. ஒருத்தர் மேலே சீறி பாயிறாரா, விட்டுரு. அது அவருடைய செயல். தேவனுடைய செயலை கவனித்து பார். அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? அப்போ தேவன் நம்மளை இந்த பூமியில் வைத்திருக்கிறதுடைய நோக்கம் சும்மா ஏதோ அப்படி இருக்கிறதுக்காக இல்லைங்க. தேவன் நம்ம எல்லாரும் குறித்து ஒரு உன்னதமான ஒரு அழைப்பை வைத்த. God has a specific calling and purpose in our life. அப்போ பொதுவான அழைப்பு என்கிற ஒரு அழைப்பை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிற பொதுவான அழைப்பை மனுக்குலத்தின் முழுமைக்கும் தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த அழைப்பில் தான் நாம் ரட்சிப்புக்குள்ளே வந்தோம். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் என்ன செய்கிறதில்லை, புறம்பே தள்ளுகிறதில்லை. தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் பணமுமின்றி பொருளுமின்றி விலையுமின்றி என் திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா என்ன ஆகும், திருப்தியாகும் என்கிற ஒரு பொதுவான அழைப்பை இயேசு கொடுத்திருக்கிறார். அது வேற. அந்த அழைப்போடு கூட நம்முடைய காரியங்கள் நின்று போல. சரி, இயேசு நம்மளை அழைச்சிட்டாரு, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாரம் சபை கூடி வருதலுக்கு போயிடணும், பாட்டு பாடணும், கை தட்டணும், காணிக்கை போடணுமாக்கும், தசம பாகத்தை காணிக்கை கொடுத்துடணுமாக்கும், ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு அட்டன் பண்ணமாக்கும், முடிஞ்சுதான் வீட்டை கிளம்பி வந்துடணும், அவ்வளோதான். இது மாதிரி ஒரு சம்பிரதாயமான வாழ்க்கைக்குள்ளே போயிடுவாங்க. இது ஒரு பக்கம் அது ரொட்டீனாக நடக்குது. அது நடந்துக்கிட்டு இருந்தாலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரை குறித்து, அதை தான் நான் இப்போ சொல்ல வர பாயிண்ட்டு. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த யாக்கோபுடைய 12 பிள்ளைகளிலேயே கர்த்தர் அந்த 12 பிள்ளைகளை கொண்டு தான் 12 கோத்திரங்களாக கர்த்தர் உருவாக்கி அந்த 12 பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். யூதாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அந்த யூதாவை கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலை ஆளுகிற அந்த செங்கோல் உங்கள்கிட்ட தான் என்ன செய்கின்றாரு, புறப்படுங்கிறார். ஆனால் அந்த யூதா பண்ண வேலையை நீங்கள் இப்போ கொஞ்சம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமான டர்ட்டி ஸ்டோரி ஹேஸ். The Judah has a very dirty story. அவன் ஏதோ ஒரு ஊரில் இருக்கும்போது அந்த துறவண்டையில் உட்காந்து வேசிகள் வருவாங்கன்னு சொல்லி உட்காந்துருக்கிறான். சொந்த மருமகளை என்ன பண்ணிட்டா, அவன் முகத்தை மூடிக்கிட்டு போய் உட்காந்துட்டா, தப்பு நடந்து போச்சு. அப்போது அவன் சொல்கிறான், அந்த பொம்பளை சொல்கிறா, இந்த ஆரமும் கோலும் எவனிடத்தில் இருக்கிறதோ அவன் தான் குற்றவாளி. கண்டுபிடிக்கும் போது யார் மாட்டிக்கிட்டா? இப்படிப்பட்ட ஒரு காரியம், இவ்வளோ ஒரு டர்ட்டியான ஒரு ஸ்டோரி நடந்தது அந்த யூதா கோத்திரத்திலேருந்து தான். அது ஆண்டவர் ஏன் அது பிப்ளிக்கலாக படிக்கும்போது என்ன உங்கள் பைபிள் எப்படி அசிங்கமாலாம் இருக்குதுன்னு நினைப்பாங்க. உண்மையாகவே அந்த யூதா வேற ஒரு பொம்பளையோடு போயிருந்தானா தேவனுடைய பரிசுத்தை விற்று வேற ஒரு இடத்துல என்ன செஞ்சுருக்குங்க, கலந்துருக்கும். அந்த நிலையை கர்த்தர் வெட்டணுங்கிறதுக்காக வந்ததே வந்தால் யாருக்கிட்ட போயிட்டோம், மருகிட்ட போய்ட்டுன்னு சொல்லி தேவன் தமது வித்தை ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க, பாதுகாக்கிறார். அப்போ தேவனுடைய செயல்கள் சில நேரத்தில் நமக்கு என்ன செய்யாது, புரியாது. ஆனால் ஆண்டவர் தமது பரிசுத்த வித்து தோன்றக்கூடிய அந்த சந்ததியை தேவன் பாதுகாக்கிறார். காரணம், இஸ்ரவேலை ஆளுகிற பிரபு யூதாவிலிருந்து தான் புறப்பட வேண்டும். அப்போது 12 பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரை யாக்கோபு ஆசீர்வதித்த காரியத்தை ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் எடுத்து ஒவ்வொருவரை படித்தீர்களானால் ஒருத்தனை பாலம் சிங்கிறார், ஒருத்தனை பட்சிக்கிற ஓனாய்கிறார், என்னென்னமோ சொல்கிறாரு. ஆனால் இந்த 12 பேரை குறித்து கர்த்தர் ஒவ்வொரு நோக்கத்தை சித்தத்தை வைத்திருந்தார். ஆனால் இந்த 12 பேரிலே யோசேப்பை மாத்திரம் கர்த்தர் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு.
அது மற்ற யாருக்குமே நடக்காத ஒரு சம்பவம். பிகாஸ் ஹிஸ் காலிங் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த ஒரு விதமான அழைப்புக்கு ஒரு மூத்த பையனை தெரிந்து கொண்டிருக்கலாம், இல்லை ஒரு ரெண்டாவது பையனை தெரிந்து கொண்டிருக்கலாம். வயசும் இருக்கும், பக்குவமும் இருக்கும், தைரியமும் இருக்கும். எதற்குமே ஒன்றுத்துக்கும் சரிப்பட்டு வராத அந்த யோசேப்பை கர்த்தர் அந்த மென்மையான ஒரு ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளும்போது கரெக்டாக 17 வயசு. அப்போ பென்யமீன் கூட கிடையாது. பென்யமீன் அதுக்கப்புறம் பிறந்தவன். ஒருவேளை நான் நினைக்கிறேன், யோசேப்புக்கு பிறகு இந்த பென்யமீனை வச்சு யோசேப்பான்னு நினச்சி கர்த்தர் ஒரு ஆறுதலை நமக்கு தந்திருக்கிறான்னு நினச்சி அவன் சந்தோஷப்பட்டிருக்கலாம். அந்த குழந்தைலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் யோசேப்பு தான் இந்த குடும்பத்திலே கடைசி பிள்ளை தூக்குறாரு. எத்தனை வயசில் தூக்குறாரு? 17 வயசில். 17 வயசில் ஒரு பிள்ளைக்கு என்ன பக்குவம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒரு பிள்ளை 17 வயசில் காணா போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதுவாக ஓடிடுச்சுன்னா அது வேறு. பட் அது யாரோ ஒருத்தரால் பிடிக்கப்பட்டு தூக்கப்பட்டு ஒரு 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 மோசமான ஒரு காரியம் செய்யப்பட்டு அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை உண்டாக்கியிருந்தானா அந்த குழந்தை எவ்வளவு பதஷ்டப்பட்டிருக்கும், அழுது இருக்கும், கதறி இருக்கும். இது போலத்த ஒரு சூழ்நிலை தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவர் பறித்து கொண்டு போகிறார். அவரை மரித்து நிறுத்துகிறவன் யார்? அப்போ மண்ணானது களிமண்ணானது குயவனை நோக்கி, நீர் ஏன் என்னை இப்படி வணங்கிறீர் என்று கேள்வி கேட்க அந்த மண்ணுக்கு அதன் மேலே என்ன இல்லைங்க, அதிகாரம் இல்லை. அவர் பறித்து கொண்டு போகிறார். அப்போ வேதவசனம் பொதுவான அழைப்பின் நிலையிலே நம்மை குறித்து வேதம் சொல்லும்போது 8வது அதிகாரம் ரோமரில் நம்ம வாசிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லுகிறது. 30வது வசனம், எவரைகளை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ எவர்களை அழைத்தாரோ நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை தேவன் என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு முந்தின வசனத்தை தான் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் சொல்கிறார், அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற சகலமும் யாவருக்கும் சகலமும் எப்படி நடக்கிறது? நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அப்போ ஆண்டவருடைய அந்த ஸ்பெசிஃபிக் காலிங் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வந்தபோது யாக்கோபுனுடைய புலம்பல் மிக மோசமான புலம். ஏன்னா அவன் ரொம்ப நேசிக்கிற ஒரு குழந்தை. பலவர்ணமான அங்கேயே அவனுக்கு கொடுத்து அவனெல்லாம் போட்டு எல்லாம் அழகு பார்த்த ஒரு பையன். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய கப்புன்னு தூக்கிட்டார் ஆண்டவர் ஒரே ராத்திரியில். தூக்கிட்டார்னா கொண்டு போடலை, தமது நோக்கம் நிறைவேறுகிறதுக்காக தகப்பனுடைய உறவிலிருந்து கர்த்தர் பிரித்து வைக்கிறார். இப்போ ஆண்டவருக்கு அந்த குழந்தை தகப்பனிடத்தில் இருக்கிறது என்பதை விட தமது நோக்கம் நிறைவேற வேண்டும் தான் அவருக்கு பிரதானமானது. இது உலக பிரகாரமான நிலையில் நம்ம யோசித்தோன்னா இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. ஆண்டவர் அப்படியே அந்த பையனை ஆண்டவர் ஒரு ஊழியத்துக்கு கொண்டு வரணும், தமக்கு வேலைக்காக வச்சுருக்கணும்னா தகப்பனுடைய கஸ்டோடியிலே வச்சுருந்து அவனை உருவாக்கி செய்து பண்ணணும். அவரை கேள்வி கேட்க நம்ம யார்? சம்டைம்ஸ் காட் டேக்ஸ் us to the very tough examination which is very problematic to solve it. தேவன் சில கடினமான பரீட்சைகளுக்குள்ளே கொண்டு போகிறார். அதை எழுதுவதே ரொம்ப கடினம். ஆனால் பக்கத்தில் உட்காந்து சொல்லிக் கொடுக்குறவர் அவர். காரணம் இந்த 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 யோசேப்பினுடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்கள் ஒன்றாய் நீங்கள் படிக்கும்போது உறவு பிரிக்கப்பட்டது, தகப்பனுடைய ஆதரவு பிரிக்கப்பட்டது, தகப்பனுடைய கண்காணிப்பு பிரிக்கப்பட்டது, தகப்பனுடைய ஆஸ்தியை விட்டவன் பிரிக்கப்பட்டான், தகப்பனுடைய பராமரிப்பில் கிடைச்ச அந்த 3 வேளை சாப்பாடு அவனை விட்டு போச்சு. He was completely totally separated and he was isolated. ஆனாலும் அவனுடைய 10 சகோதரர்களும் தந்திரமாய் ஒரு ஆட்டை வெட்டி அந்த ஆட்டினுடைய இரத்தத்தில் அந்த வஸ்திரத்தை தோய்த்து கொண்டு போய் தகப்பனிடத்தில் காட்டி, நாங்கள் வர்ற வழியில் பார்த்தோம் ஒரு துஷ்ட மிருகம் அந்த உன் பிள்ளைய அடித்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்த்தோம், அந்த வஸ்திரத்தை கண்டோன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி அந்த வயதான தகப்பனை ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்த முயற்சிக்கிறானுங்க. ஆனாலும் யாக்கோபு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். அந்த துக்கத்திலிருந்து அவன் மீளுவதற்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பான். காரணம், தான் சொந்தமாக நேசித்த பிள்ளை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை ரொம்ப அட்மயர் பண்ணி லவ் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ கர்த்தர் கப்புன்னு பிடிங்கிடுவார். ஏன்னா அவருக்கு தேவை அவருடைய நோக்கம் நிறைவேறணும். சம்டைம்ஸ் காட் த வே த காட் பிஹேவ்ஸ் இஸ் ஸோ செல்ஃபிஷ். ஆண்டவர் சில நேரங்களில் நடந்து கொள்கிற விதம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறது மாதிரி தெரியுங்க, சுயநலம் மாதிரி தெரியும். அது சுயநலம் இல்லை, அது நம்முடைய நலனை உள்ளடக்கியது என்பதை மறந்துடக்கூடாது.
அப்போ யோசேப்பை கர்த்தர் பின்னான நாட்களில் ஆசீர்வதிக்கும் போது அவனுக்கு சகோதரர்களுக்கு மாத்திரம் ஜீவரட்சணை செய்யணுங்கிறது மாத்திரம் அவனுடைய ஆண்டவருடைய பர்பஸ் இல்லை, இவனை கர்த்தர் மேலாக எல்லாருக்கும் மேலே உயர்த்தி வச்சிருந்தார். ஆமென். அப்போ தேவனுடைய அழைப்புக்கு பின்னாலே தேவனுடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு அந்த நோக்கத்தை புரிந்து கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அதை நீ ஆண்டவருடைய அழைப்புக்கேற்ற விதமாய் உன் ஜீவியத்தின் தெரிந்து கொள்ளுதல், your choices must support the calling of God. உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் எதற்கு உதவி செய்யணும்? தேவனுடைய அழைப்புக்கு உதவி செய்யணும். அப்போ அழைப்புக்கு உதவி செய்யாத ஒரு சாய்ஸஸ் உன் வாழ்க்கையில் இருந்ததுன்னா கர்த்தர் முதல்ல அதை தூக்குவார். எதுக்கு இது உனக்கு? அப்போது ஏனென்றால் எது இருக்குதோ இல்லையோ கடைசியில் தேவன் தந்த அழைப்பு நம்ம வாழ்க்கை நிறைவேறி ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 36 வருஷம் ஊழியத்தில் நான் ஓடி வந்தேன்னா ஆண்டவர் எனக்கு எதெல்லாம் வேணும்ன்ட்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சனோ அது எல்லாத்தையுமே தூக்கிட்டார். ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவராய் கூட இருந்து தாம் தொடங்கின காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார்ல. அப்போ நம்மிலே ஒரு நற்கிரியை தொடங்கின தெய்வம் அதை நிச்சயமாய் நம்மளை நிறைவேற்றி முடிப்பார். அப்போது இந்த நாட்களில் குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் கனவுகளும் தரிசனங்களும் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த காலத்தின் சந்ததிக்கென்று தேவனுக்காக நிற்க நீ தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் என்பதை நீ மறந்துடக்கூடாது. யூ ஆர் த ஜெனரேஷன் லிவிங் இன் திஸ் டைம். இப்போ என்னுடைய சந்ததியின் காலம் என்ன செய்ய போகுதுங்க? முடிய போகுது. இப்போ சரீரப்பிரகாரமான வாழ்க்கையில் 40 தாண்டிடுச்சுனால ஒரு தலைமுறை என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சு அடுத்த தலைமுறை வந்தாச்சு. ஊழியத்தில் 36 வருஷம் ஓடியாச்சு. இன்னும் 4 வருஷம் தாண்டிச்சுன்னா ஒரு தலைமுறைக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை வசனத்தை பிரசங்கித்தோங்கிற கடமை எனக்கு முடிஞ்சுது. அப்போது இதோடு கூட போயிட்டா எப்படிங்க? அவர் ஒருவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன் மாத்திரமல்ல, அவர் யோசேப்பின் தேவனும் கூட என்பதை மறந்து போகக்கூடாது. வாக்குத்தத்தமானது உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உள்ளதல்லவா? அப்போ இந்த நாளிலே கர்த்தர் உன்னை இந்த கடைசி தலைமுறையாய் அவருடைய வருகைக்குள்ள சந்ததியாய் கர்த்தர் எழுப்பி வைத்திருப்பாரானால் இந்த காலத்திலே அவருக்காக நீ கொண்டிருக்கிற அழைப்பு என்ன? What kind of calling and what kind of sacrifice do you have in your life for the sake of his kingdom? அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தமாய் அவருக்காக நீ வாழ்வதற்காக நீ கொண்டிருக்கிற அழைப்பு என்ன? தீர்மானங்கள் என்ன? ஆண்டவர் கேட்குறாரு, தீர்மானம் நீயே எடுத்துட்டியா இல்லை நான் எடுக்கட்டுமான்னு கேட்குறாரு. சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய விஷயங்களில் தீர்மானம் எடுத்தார்னா அவரோட the way he handles the thing it's so rough and tough. அது கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கும். ஆனால் அந்த முரட்டுத்தனத்துக்கு பின்னால் தேவன் ஒரு கம்பீரமான வாழ்க்கை நமக்காக வைத்திருக்கிறார். புச்சி கத்தி கதற விட்டுருவார். அதாவது இன்னும் சொல்லணும், தலைகளை நிற்க விடுவார். ஒன்றும் பண்ண முடியாது, மேய்ச்சி வராது, மூச்சு வராது. ஆனால் நாம் சாக மாட்டோம். கர்த்தர் நம்மளை நடத்துவார். அப்போ இந்த தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ளுதலை அடையாளம் கண்டு கொள்ளணும். யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த காலிங் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். அப்போ ஆண்டவர் என்றைக்குமே அப்படியே நேராக வந்து நம்ம முன்னாடி சேர் போட்டு அப்படியே உட்காந்துட்டு பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 2லாம் பேச மாட்டார். அவர் கடந்து போவார். நீ தான் புரிஞ்சிக்கணும். அவர் எப்படி வருவார் நமக்கு தெரியாது. இந்த மத்தியான வேளையிலே தமது வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்ம மத்தியில் அப்படியே கடந்து அப்படியே ஒரு டச் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. அவருடைய சிறகுகள் நம்ம மேலே அசைவாடி கொண்டு இருக்கிறது. இதை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னா தப்பிச்சான். அப்போ தேவனுடைய அழைப்பையும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உணர்ந்து கொள்ளாமல் கடந்து போகிற மக்கள், யோசேப்பினுடைய சரித்திரத்தை வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது 105வது சங்கீதத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 105வது சங்கீதத்தின் 105வது சங்கீதத்தின் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது
அவர் தேசத்திலே 16லேருந்து படிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவுகோலை முறித்தார். ஏங்க, ஒரு குடும்பத்துக்கு ஜீவரட்சணை செய்கிறதுக்காக ஒரு 17 வயசு பிள்ளையை போய் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுமா? அவர் வானத்திலேருந்து என்ன போஷிக்க பண்ண ஆண்டவர்? மன்னாவை போஷிக்கப்பட்டு வானத்தில் மன்னாவை வந்தது, ராத்திரியில் மற்ற நேரங்களில் காடை வந்துச்சு, எல்லாமே உங்களுக்கு நிறைவாக கொடுத்து இவ்வளோ அற்புதமாக நடத்தின தேவன். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் வேறு திருப்பி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மக்களை ஆண்டவர் தமது பிரத்யேகமான நிலைமையில் வச்சு போஷிக்கிறதுனா அவர் போஷிக்கல இல்லையா? இதுக்கு போய் ஒருத்தனை சூஸ் பண்ணுறார். எங்கே? ஒரு வீட்டில் ஒரு பையனை சூஸ் பண்ணுறார். அதாவது ஆண்டவர் செய்ய நினைக்கிற நோக்கத்துக்கும் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு என்னவே இல்லாத மாதிரி தெரியுது. சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படி தான். அன்னைக்கு இப்போ கூட கடையில் ஏதாவது ஒரு இப்போ எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் போய் ஒரு டியூப் லைட்டு வாங்கணும். இப்போ யாரை நான் சொல்லுவேன்? இந்த சேரில் கம்பீரமாக உட்காந்துருக்கிற வாலிப சகோதரர்கள், இல்லை நடுத்தர வயதுள்ளவர், கொஞ்சம் உள்ள சொன்னால் 5 நிமிஷத்தில் போய் நான் கேட்ட பொருளை சிறப்பாக வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. இந்த குழந்தைங்களை நினச்சி என்ன பண்ணும்? அதுங்களுக்கு வெளியில் இருக்கிற கடையில் டீ கடையில் போய் பட்டர் பிஸ்கட்டே வாங்க தெரியாது. ஆனால் நமக்கு தெரியுது யார்கிட்ட எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. ஆனால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படி இல்லை. அவருக்கு தேவை, அவருக்கு வயது ஒரு பொருட்டல்ல, அந்தஸ்து ஒரு பொருட்டல்ல, அழகு ஒரு பொருட்டல்ல. தன்னுடைய அழைப்பை உணர்ந்து கொண்டு ஒப்பு கொடுக்கிறவன் மாத்திரம்தான் அவருக்கு தேவை. God cannot use the people who are adamant or the arrogant people. முரட்டுத்தனமும் ஆக்ரோஷமும் உள்ள மக்களை கர்த்தர் ஒரு காலம் எடுக்க முடியாது. தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய கரத்தில், வேதத்தில் யோசேப்பை யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது சொல்கிறான், யோசேப்பு அவன் ஒரு நற்குல திராட்சை செடி. He is a man with a fruitfulness. அப்போ அந்த பலனுள்ள ஒரு வாழ்வுக்காக தான் தேவன் அவனை என்ன செய்தாருங்க? அழைத்தார். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவுகோலை முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே புருஷனை அனுப்பினாரா, பையனை அனுப்பினாரா? புருஷனைன்னு போட்டிருக்கு. ஆனால் ஒரிஜினலாக ஹிஸ்ட்ரி படித்தா அவனுக்கு முன்னாலே இந்த ஊர் பாஷையில் திருக்கழுக்குண்டத்தினுடைய கலோக்கல் லாங்குவேஜ் அறியாத பிள்ளை அனுப்பிட்டார். அறியாதவன்னா என்ன அர்த்தம்? மனைவியை இன்னும் அறியலை, அவன் கல்யாணம் பண்ணலைங்கிற அந்த கான்செப்டில் தான் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே அறியாதுன்னு வாங்க இந்த ஊரில். அது சரி கிடையாது அது. ஆனால் 17 வயசில் நாட் ஈவன் இஸ் அடல்ட். இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் அவன் ஒரு மேஜர் கூட கிடையாது, தூக்கிட்டார். வேதவசனம் சொல்லுகிறது, யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யார் விற்றது? சொந்த சகோதரர்கள் குழியிலே போடப்பட்டார்கள். அப்புறம் அதில் ஒரு சிலருக்கு நல்ல மனசு இருக்கிறவங்க இருப்பான் பாருங்க, எதுக்கடா அவனை கீழே போகிறீங்க, யார் கையில் விற்று தொலைங்கடா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் எகிப்தியருடைய கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க. இது எதனுடைய தாற்பயம் என்றால், வரப்போகிற இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்படுவார் என்பதனுடைய நிழலாட்டம். கிறிஸ்து யோசேப்பினுடைய அழைப்பும் ஊழியமும் வரப்போகிற கிறிஸ்துவின் முன்னடையாளமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்வுக்காக தேவன் அவனை அழைத்தார். ஆனால் அழைப்பு நல்ல அழைப்பு தான், ஆனால் கொண்டு போன ப்ராசஸ் ரொம்ப டஃப்பு. திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் யோசேப்பு கிட்ட வந்து சொல்லுங்க, யோசேப்பு நீ நல்ல பையனா அப்பா கீழே அடங்கிடு, நான் உன்னோட இருப்பேன், நீ நல்லா வளர்ந்து வா, ஒரு 35 வயசு ஆகும்போது உன்னை இங்கேருந்து நான் எங்கே கூப்பிட்டு போவேன்? எகிப்துக்கு கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவேனே தெரியாது, உன்னை உனக்கு அடுத்த ஸ்தானத்தில் வச்சுருவேன். இந்த பவுல்கள்லாம் சோத்துக்கு லாட்ரி அடிப்பானுங்க. அன்றைக்கி ஒரு நாள் கிளம்பி மொத்தமாக கூட்டமாக வருவாங்க, அவனெல்லாம் வச்சு சோறு போடுறா அப்படின்னு ஒரு விதமான நிலையில் ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படி அல்ல. ஆண்டவருக்கு ஒரு விஷயம் தெரியும், இவன் தகப்பனுடைய கரத்தில் இருக்கிற வரைக்கும் தனக்கேற்ற ஒரு ஆயுதமாக இவனை வளைக்க முடியாது என்பதை அறிந்தவர் முதல்ல தெரிந்தார். இந்த தகப்பனை விட்டு பரம தகப்பன் தம்முடைய கரத்தில் எடுத்தார். Sometimes God takes the people in the hand of himself. அவர் தமது கரத்தில் எடுக்கிறார். அது தேவத்தினுடைய கரத்தில் வர்ற வரைக்கும் அது சரியாக வராது.
அப்போ தேவனுடைய கரத்தில் வரும்போது தான் அது ஒரு நல்ல கருவியாக அது வணையப்படும், அது நல்ல கருவியாக மாற்றப்படும், அதற்கு மதிப்பு கூடும், மரியாதை கூடும், ஆசீர்வாதம் கூடும், எல்லாமே அதற்கு கூடும். எத்தனை பேர் இந்த காலவேளையில் விசுவாசிக்கிறீங்க? அப்போ தேவனுடைய அழைப்பை உணர்ந்து கொள்ள வேண்டிய மனுஷன் இந்த அழைப்பை உணர்ந்து கொள்வானேயானால், அந்த அழைப்பை உணர்ந்தவனுக்குள் அந்த அழைப்பு தான் பிரதானமாக இருக்குமே ஒழிய இவருடைய சுய ஆசைகள் எல்லாம் செத்து போயிடும். அப்போ முதல்ல எது சாகணும்னு? சுயம் சாகுது. நான் அங்கே தான் படிப்பேனாக்கும், நான் இங்கே தான் இருப்பேனாக்குன்னு இருந்தால் ஊழியம் செய்ய முடியுமா? அப்போ தேவன் எங்கே வச்சிருக்கிறாரோ, அந்த அழைப்பை தேவன் நிறைவேற்ற விரும்புகிறாரோ, அதற்கு ஏற்ற ஒரு கருவியாக தேவன் வணைய விரும்புகிறார். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அறைகூவலை கொடுக்கிறார். God is giving you a call. அப்போ உங்கள் எல்லாருக்குள்ளே தெரியுது, நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். அதனுடைய அந்த கிளிம்ஸு அப்படியே நம்மளை லேசாக அப்படி தட்டி அப்படி கண்ணத்தை அப்படி தட்டிட்டு போகுது. நாமளும் அதை உணர்ந்து கொள்ளாமல் என்ன பண்ணுறோன்னா மேலே மேலே வேறு இடத்த நோக்கி அப்படியே போயிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு 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 ஸ்ட்ராங் டர்ன் கொடுக்கறதுக்கு முன்னால் ஈஸியாக வந்துடுறது நல்லது. அவர் பறித்து கொண்டு போகிறார், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. பறித்து கொண்டு போன போது யாக்கோபு தன் மனதில் வைக்கவில்லை, ஆனால் யோசேப்பு கொஞ்ச நேரத்தில் உணர்ந்து கொண்டான். அந்த 17 வயசில் போன போது அவன் கடைசியில் யாக்கோபுக்கு எப்படியோ உண்மை தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? இந்த பவுலுக்கு தான் சேர்ந்து அவனை என்ன பண்ணியிருக்காங்க, காலி பண்ணியிருக்காங்க. ஆனால் சொல்லி வச்சுருக்கான், இந்த பேர் யோசேப்புக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா முதல்ல எதை செட்டில் பண்ணிடுங்க, செட்டில் பண்ணி வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா பெரிய சிக்கல் ஆயிரும் அப்படின்னு ஏதோ அவன் லாங்குவேஜில் அவன் சொல்லி வச்சுருக்கான். ஆனால் யோசேப்பு போனதுக்கப்புறம் கூட, யாக்கோபு போனதுக்கப்புறம் கூட இந்த பவுலுக்கு அதை செய்யலை. அப்புறம் ஒருத்தன் ஞாபகப்படுத்துகிறாடே நம்ம அப்பா அப்படி செய்ய சொன்னாருன்னு சொல்லி. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பு இவள் எல்லாவற்றையும் என்ன செய்துட்டான்? மறந்து போனான். காரணம், அவனுக்கு கர்த்தர் வைத்த அந்த அழைப்பின் உன்னத அழைப்பின் உச்சத்தில் இருக்கும்போது இந்த கீழ்த்தரமான விஷயங்கள் எல்லாமே மறந்துருச்சு. அதனால தான் வேதவசனம் சொல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல உயரத்தில் அவர்கள் பறக்கிறார்கள். அந்த விமானங்களிலே பிரம்மாண்டமான உயரங்களிலே பறக்கும்போது அந்த ஜன்னல் வழியாக நீங்கள் அந்த ஆகாய மண்டலத்தின் காட்சியை நீங்கள் பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்கும். காரணம், அது சகல அசுத்தங்களுக்கும் மாசுகளுக்கும் சப்தங்களுக்கும் எதில் இருக்குதுங்க? நீ எங்கே இருக்கிற? நீ கோழி கிடையாது, நீ கீழே தவழ்றதுக்கு. கர்த்தர் உன்னை கழுகாக தேவன் வைத்திருக்கிறார். நீ உயரத்தில் பறக்க வேண்டியவன், நீ கர்த்தருக்காக காத்திருக்கிறவன். இந்த உலகத்தினுடைய சகல அசுத்தங்களை, மோசமான காரியங்களை எல்லாவற்றை விட்டு கர்த்தர் உன்னை உயர்ந்த நிலைமையிலே ஒரு உயர்வான எண்ணங்களோடு சிந்தனைகளோடு கூட பறக்கிறவனாக தேவன் அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பு இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அது யோசேப்புக்குள்ளே இருந்தது அல்லவா? பதினேழு வயதில் 2 காரியம் செஞ்சிருக்கலாம். இந்த சில பழி வாங்குகிற கொலைகள்லாம் நடக்கிற சில இதெல்லாம் டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பேசுவாங்க. மெட்ராஸில் ஒரு பிரபல்யமான ஒரு கட்சி பிரமுகர் உள்ளடக்கிய ஒரு ரவுடி. ஏன்னா அவனுங்க ரவுடி பயில்களில் கடைசியில் அடைக்கலமாக இருந்தாங்க, தான் போய் அடைக்கலம் ஆவானுங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி கிடச்சிச்சின்னா பப்ளிக்கில் யாரும் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அடிக்கடி போலீஸ்காரன் வாடான்னு என்ன பண்ண மாட்டான், ஃபோன் பண்ண மாட்டான்னு சொல்லி அப்படி ஒருத்தன் போய் சேர்ந்துட்டான். சேர்ந்த நேரத்தில் அரசியல் பகையில் எவனோ ஒருத்தன் கொண்டு போட்டான். கொண்டு போட்டப்போ அந்த ஆளுக்கு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், சின்ன குழந்தை, அவனுக்கு என்ன 4 வயசு என்னமோ நினைக்கிறேன். அந்த பிள்ளைக்கு அந்த தாய் சொல்லியே வளர்த்துருக்குறா, உங்கள் அப்பாவை இவன் தான் கொன்னான், உங்கள் அப்பாவை இவன் தான் கொன்னான், நீ பெரியவனாகி என்ன பண்ணணும் அவனை திருப்பி. அதே மாதிரி அவன் 18-19 வயசு ஆகும்போது அதே மாதிரி போய் அவங்க அப்பாவை தீர்த்து கட்டணும்னு என்ன பண்ணிட்டாங்க, வெடி தீர்த்து கட்டிட்டான். இன்றைக்கி புழல் சிறையில் இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மாவுடைய ஆசையை நான் என்ன பண்ணிட்டேன் இதுவா வாழ்க்கை? இது முட்டாள்தனம். இது வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத மனுஷர்கள். இது கத்தியத்தை எடுத்தவன் கத்தியால் தான் என்ன செய்வாங்க, இந்த பெரிய பெரிய கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்களே, நீங்கள் கூப்பிட்டு போய் கேட்டு பாருங்க, அவன் கொலை நடுங்கி உட்காந்துருப்பான். வீட்டுக்கு எவ்வளோ ஒரு காலிங் பெல் அடிக்கட்டுமே முதல்ல ஓடிடுவான் உள்ள. சும்மா வெளியில் தான் என்னது ஒரு கெத்து காட்டுறது, வீராப்பு காட்டுறது.
அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. பீஸ் போன பல்போட மோசமாயிருவான் அவன். நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்லாம் தாராளமாக அது பாட்டுக்கு நினச்ச நேரம் போகும், நினச்ச நேரம் வரும். 17 வயது. ஆனால் அந்த 17 வயதிலே கர்த்தர் அவனை சந்தித்து அழைத்தபோது இருதயத்தில் அவன் பகையை வளர்த்து கொள்ளவில்லை, கர்த்தருக்குள் தன்னுடைய பண்பை அவன் வளர்த்து கொண்டான். எதற்காக என்னை தேவன் தெரிந்து கொண்டார்? ஏன் ஆண்டவர் என்னை குழியில் போட அனுமதித்தார்? எதற்காக தேவன் என்னை எகிப்தியருடைய கையில் விற்கும்படி செய்தார்? எதற்காக கர்த்தர் என்னை கடைசியில் போத்திபாருடைய வீட்டுக்கு, அந்த போத்திபாருடைய வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது தான் இவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, எனக்குள்ளே விசேஷித்த ஒரு கரம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டான். வேதம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் செய்கிற எல்லாவற்றை கர்த்தர் அவனுக்கு கைகூடி வர பண்ணினார். இதை பார்த்தது யோசேப்பு மாத்திரமல்ல, அவன் யாருக்கு கீழே வேலை செய்தாலும் அந்த அந்நிய மனுஷன் போத்திபார், தெய்வத்தை அறியாத மனுஷன், அவன் பார்த்துட்டு நம்ம பச்சதெல்லாம் கை தொடங்க மாட்டேங்குது, இவன் எவ்வளோ ஒருத்தன் வந்த அடிமையாக தான் நம்மக்கிட்ட விற்றாங்க, ஆனால் இவன் கை வைத்த காரியங்கள் எல்லாம் இவனுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் முடிகிறதே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தன் மனைவியை தவிர்த்து வேறு ஒன்றை குறித்து அவன் என்ன கேட்கலங்க. He was managing the whole house. He was a governor to the house. அந்த மொத்த வீட்டையும் ஆளுமை செய்கிறான். அவனுக்கு கீழே எத்தனை பேர் இருந்தார்கள், வேலைக்காரர்கள் இருந்தார்கள், எத்தனை பேருக்கு அவன் படி அளக்கணும், அந்த மாதிரி விவரங்கள்லாம் நமக்கு பைபிளில் இல்லை. பட் he was a chief man in the house. ஒரே ஒரு காரியம், என் மனைவி தான் உனக்கு தூரமாக இருக்கணும், அவளுக்குரிய அதிகாரம் என் ஒருத்தருக்கு தான் இருக்குது, மற்றதெல்லாம் உன் அதிகாரத்துக்குள்ளே இருக்கணும், கொடுத்துட்டான். அப்படி இருந்த நிலைமையிலையும் அந்த சண்டாளி வேற ஒரு இதை பண்ணி பிரச்சனையை உண்டாக்கிட்டா. அது இன்னொரு ஸ்டோரி. அப்போ தேவன் எல்லாவற்றை நடக்கிறார். அப்போது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஆண்டவர் அவனுக்கு, இதுதான் அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் காட்டுற கிளிம்ஸு. எது கிளிம்ஸ்னால் என்னென்னா, ஒரு 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 சின்ன ஒரு ஒரு சின்ன நிழல் அல்லது ஒரு சின்ன அறிகுறின்னு கூட சொல்லிக்கலாம் அதை. அதாவது ஒரு ஒட்டுமொத்த விஷயத்தினுடைய ஒரு சின்ன ஒரு தகவல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது யோசித்துட்டான், பரவாயில்ல நம்ம செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல, இன்னும் நீ செட்டில் ஆகலை, நீ செட்டில் ஆக வேண்டிய இடம் வேற ஒரு இடம் அப்படின்னு கொண்டு போய் நேராக கொண்டு போய் ஜெயிலில் போட்டார். எல்லாமே கான்ட்ரோவர்சியாக நடக்குது. குழி எங்கே இருக்குது, அடிமைத்தன வாழ்க்கை எங்கே இருக்குது. போத்திபார் வீட்டுக்கு போனதுக்கு கொஞ்சம் ஃப்ளரிஷ் ஆகுது, கொஞ்சம் சிலருக்கு அப்படி தான், எல்லாமே போயிருப்பான், நல்ல வேலை கிடச்சி கையில் காசு வந்துக்கிட்டு இருக்கும், திடீர்னு வேலை போயிடும். அடாடாடா இப்போ தானே நம்ம நல்ல கொஞ்சம் தலையை தூக்கி ஒரு 4 பொருள் வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தானே இஎம்ஐ போட்டு வந்தேன், தூக்கிட்டாங்களே. அப்போ தேவனுடைய ப்ரோக்ராம்ஸ் நமக்கு என்னவே செய்யாதுங்க, புரியாது. அவர் என்ன தான் பண்ணுறாரு, என்ன மாதிரி விளையாடுறாருன்னு நமக்கு புரியாது. அவருடைய ஆட்டத்தை ஒருவனாலும் புரிந்து கொள்ள முடியாது, ஒருவனும் அதற்கு பதில் சொல்ல முடியாது. அப்போது போத்திபார் வீட்டில் கொஞ்சம் நல்லா இருந்து தலை தூக்கி ஒரு நல்ல ஒரு அதிகாரத்துக்குள்ளே ஒரு செட்டிலாகி லைஃப்பில் போயிட்டுருக்கிற நேரம், இன்னும் கொஞ்சம் ஒரு சில வருஷங்கள் போத்திபாருடைய வீட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு பின்னால் அவனுடைய மனைவிக்கு பின்னால் அந்த இடத்த மொத்தத்தையும் யாருக்கே கொடுத்துருக்கலாம், யோசேப்புக்கே கொடுத்து, நீயே நல்லா இருந்துக்கூடா, நீ ரொம்ப நல்ல உண்மை உத்தமமாக இருந்த, எனக்கு நல்ல வேலைக்காரன். ஆனால் தேவனுடைய திட்டம் நோக்கம் அது அல்ல. சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஒன்றுமே இல்லாதப்போ அழைச்சார்னா ஈஸியாக வந்துடலாம். புரியுதா? 10,000 ரூபா சம்பளம் இருக்கும்போது கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு வைங்க, ஆஹா ஊழியத்துக்கு வந்தாரா, வாங்குறதே 10,000, ஊழியத்துக்கு போனால் 15,000 கிடைக்கும், எக்ஸ்ட்ரா 5,000 கிடைக்கும், அல்லேலியா தோத்திரண்டு ஓடியாந்துருவான், கூப்பிடவே மாட்டார். என்னெல்லாம் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது கையில் 500 ரூபா தான் இருந்தது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த 500 ரூபா 1,500 ரூபாய் மாறிச்சு. உண்மையிலேயே என் சம்பளத்தெல்லாம் எங்கள் மாமனார் நோண்டி கேட்டதால சத்தியமாக போட்டு கொடுத்துருக்க மாட்டார். இவ்வளோதான். அந்த ஒரு எந்த அடிப்படையில் என்ன நிலையில் எஜுகேஷனை கேட்கல, ஒன்றும் கேட்கல, 2 வழக்கு மண்டைக்கும் ஒருத்தர் பிடிச்சி போச்சு. அதனால் இவர் பையனை கொடுத்தாரு, அவர் பொண்ணை கொடுத்தாரு, அவ்வளோதான், சிம்பிள் அதுதான். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்னன்றது யாருக்குமே தெரியாது. தேவனுடைய திட்டங்களை நோக்கங்களை நம்ம வாழ்க்கையில் புரிந்து கொள்றதுன்றது ரொம்ப கஷ்டங்க. ஆனால்
பிரசங்கி சொல்லுகிறான், கர்த்தருடைய செயலை நீ கொஞ்சம் கவனிச்சு பார். இப்போ நம்ம அநேக நேரங்களில் ஜெபம் பண்ண, நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின், ஏன் யோசேப்பின் தேவன் சொல்கிறது தானே, சொல்ல வாய் வர மாட்டேங்குது. ஏன்னா அது யோசேப்பின் தேவன்ட்டானா யோசேப்பின் இருந்தாமல் நமக்கு நடந்துருச்சுன்னா, ஒன்று அந்த மாதிரிலாம் அழைக்க மாட்டார். ஒன்று நல்லா கொழுக்க விட்டு நல்ல ஒரு அப்படியே ஒரு மிதப்பத்தில் இருப்ப பாரு, கப்புன்னு பிடிப்பார், வா எனக்கா ஊழியம் செய்வியான்னு. ஒரு ஐஸ்வர்யவன் கிட்ட சொல்கிறார், எல்லாத்தையும் விற்று தரித்திரம் கொடுத்துட்டு வாடாண்டா வரமாட்டேன்ட்டான்ல. அதே இது சோத்துக்கு லாட்ரி அடிக்கும்போது கூப்பிட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வந்திருப்பான். சரி இவர் பின்னாடி போனால் இவருக்கு சோறு போகிறவன், அவர் போடுற கொஞ்சம் இந்த 12 சீசர்கள்னு யாராவது 18 பேர் ஊற்றிக்கிட்டு இருக்கிறார், நமக்கும் சேர்த்து ஊற்றிடுவார்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் ஒரு 3 வேளை சாப்பாட்டுக்கு உத்தரவாதன்ட்டு அது வந்திருப்பான். நல்ல சொத்துக்கார பாருங்க. ஆனால் எங்கே போக ஆசை? நித்திய ஜீவனுக்கு போக ஆசை. எல்லாத்தையும் கொடுத்துட்டு தரித்திரம் கொடுத்துட்டு வாடாங்கிறாரு. அது அங்கே எங்கே மெயின் ஸ்ப்ரிங்கில் கை வைக்கணுமோ அங்கே தான் வைப்பார். நீ எதை ஆண்டவருடைய அழைப்புக்கு விரோதமாய் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு நிற்கிறியோ அது ஒரு நாள் உன் கையிலிருந்து பிடுங்கப்படும். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆக கடவுள். நீ ஏதோ உன் தலையில் ரொம்ப தூக்கி வச்சுக்கிட்டு இதுதான் அப்படி நீ நிற்கிறியோ, கர்த்தர் அந்த ஸ்ப்ரிங்கில் நிச்சயமாக ஒரு நாள் கையை வைப்பார், அவர் பறித்து கொண்டு போவார். நீ மறித்து கேள்வி கேட்க முடியாது. ஒருத்தர் சொல்கிறான், ஆண்டவரே எங்கள் அப்பாவை நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன். நல்ல கோரிக்கை தானே, தப்பே இல்லைல்ல. இன்றைக்கி இருக்கிற நம்ம அரசியல்வாதியெல்லாம் இயேசுநாதருக்கு மனிதநேயமே இல்லைன்றிருவியான். மனித நேயத்துக்கு இவெல்லாம் விளக்கம் சொல்கிறான் அவன். ஆண்டவர் சொல்கிறார், இதவர் மரித்தோர்னா அவன் ஏற்கனவே போனவன், அவனை என்ன பண்ணட்டும், அடக்கப்பட்டு நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டாரு. அவர் எப்போ தாத்தா மண்டையை போகிறது, நீ எப்போ வந்து உனக்கு ஃபாலோ பண்ணுறது? ஆண்டவர் அழைக்கும் போது 50 வயசில் அழைப்பார். இருங்க ஆண்டவர், எங்கள் அப்பனுக்கு கொல்லி வச்சுட்டு வரேன், கொல்லி அந்த கிழவனா போவேனாங்கோ. 50லேருந்து அது 55, 55லேருந்து 60, 60லேருந்து 65, 70, 75, 80, 90, 95, 96, இந்த போயிரும் 98, 99, 100 அடிச்சிருச்சு. அதுக்குள்ளே இவன் கிழவன் ஆகிட்டான். அடக்காராதில் சொல்கிறான், நான் என் ஆண்டவருக்கு என் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அட பொக்கவா பயல, குருட்டு பயல, போடா, உனக்கு அடுத்த சவக்கூலியும் சவப்பெட்டி ரெடியாக இருக்குது. பலமும் திடனும் ஆரோக்கியமும் அறிவும் தெளிந்த புத்தியும் இருக்கிற நேரங்களில், அதனால தான் கர்த்தர் சொன்னார், இவனை இப்போ பிடிச்சி உருவாக்கினா தான் நம்ம உருவாக்க முடியும். அப்போது ஆண்டவர் தமக்கு பிரியமானவர்களை விட்டு கூட பிரித்து வச்சிருப்பாரா அப்படின்னா நிச்சயம் பிரிப்பாருங்க. ஏன்னா அவருடைய நோக்கம் அவர் நிறைவேறணும், அவ்வளோதான் அவருக்கு. அவர் எதை பற்றி நீ அழுதுக்கொண்டுவார். ரொம்ப அழுதுன்னு வச்சுக்கோ, நான் ஆறுதல் அளிக்கிற தேவன்ட்டு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவார். ஐயோ நான் என்ன பண்ண, வயிற்று அடிச்சுக்க நான் உன்னை போசிப்பேன்ட்டு போயிடுவார். அப்படி ரொம்ப அனாவசியமாக பேசிட்டு போவார். நீங்கள் ஒன்றும் போய் என்ன ஆண்டவரே நீர் என்ன நக்கல் பண்ணுறீரா அப்படிலாம் நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அவர் பேசுகிறது நக்கல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது எல்லாமே சத்தியம். அது கர்த்தருடைய வார்த்தை நம்மளே நிறைவேறும். அந்த யோசேப்புடைய சரித்திரத்தை நீங்கள் படிக்கும்போது, தேசத்திலே பஞ்சத்தை வருவித்தார், ஆதரவு என்னும் கோலை முறித்தார், முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், கால்கள் விலங்கிடப்பட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் எதில் அடைப்பட்டிருந்தது, அதாவது இரும்பில் அடைப்பட்டிருந்தனா என்ன அர்த்தம்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு என்னவே இல்லை, வழியே இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? என்கிட்ட ஒன்றும் சொல்லலைங்க, அதனால் நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, இன்றைக்கி சொல்லிடுவார், இப்போ சொல்லிட்டு தான் இருக்காரு. சில பேருக்கு அப்படி வேற நினப்பு. சில பேர் சில குடும்பங்களில் தாய் பிள்ளைகளை ஆண்டவருக்காக கொண்டு வரும்போது சில நேர்ந்துக்குவாங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைய நீ நல்ல பிள்ளைய ஆசீர்வதிச்சேன்னா உங்களுடைய ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன்னு வாங்க. இவன் ஊழியத்துக்கு வந்து கொஞ்சம் பெரிய பையனாகிடு, ஊழியத்துக்கு வாடா, உனக்காக நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுவோம், நீ என்னை கேட்டால் செஞ்சம்மா, நீ என்னை கேட்டால் இந்த ஜெபத்தை பண்ணேன்பா. நான் என்ன கேட்குறேன், பைபிளில் இருக்கிற எல்லாருக்கும் இப்படி ஜெபம் பண்ணி கேட்டுக்கிட்டு தான் பண்ணாரா?
தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அண்ணாள் எப்படி ஜெபம் பண்ணா? பிள்ளை வரட்டும் ஆண்டவரே, நல்லா படிக்கட்டும், ஒரு எம்சிஏ படித்து ஒரு அமெரிக்காவுக்கு போய் நல்லா சம்பாரிச்சுன்னா ரூட்டை மாற்றிக்கிறேன், அது ஒன்றும் மண்டைக்கு தேராது, ஒரு 10ஆம் கிளாஸோடு நின்றுட்டு இப்படி ஒப்பேற்றுதுன்னா நான் கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன். இது கிறுக்கன்களும் முட்டாப்பல்களும் செய்கிற இடம் கிடையாது. இது கர்த்தருக்கு எல்லாருமே தேவை. வெறுமையான பாத்திரங்களும் வேணும், நிறைவான பாத்திரங்கள் என்று தன்னை தொண்டிருக்கிறவர்கள் வேணும். நிறைவான பாத்திரம்ட்டு நீ வந்தேன்னு வச்சுக்கோ, முதல்ல என்ன பண்ணுவார் தெரியுமா? முதல்ல பாட்டில் திறந்து எல்லாத்தையும் கீழே ஊற்றிடுவார். ஆண்டவர் அப்படி தான் பண்ணார். பவுல் போகிற வழியில் நிரம்பின பாத்திரமாக இருந்தான். என்ன போல ஒரு ஆள் பக்திமான் உலகத்தில் உண்டோ, நான் கர்த்தருக்காக இருப்பேன் ஆக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வெறியில் போகிறான். கூப்பிட்டு முதல்ல மொடன்னு கவுத்து விட்டார். எம்டி ஆயிடுச்சு. அப்போ தான் கேட்குறேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதிரே இருக்கிற பட்டணத்துக்கு போ, நீ என்ன பண்ணணுமோ அங்கே உனக்கு சொல்லப்படும் சொல்லி அனனியாவிட்ட பேசிட்டார். அடுத்த ஆண்டவர், போப்பா, ஆண்டவருடைய ஜனத்தை துன்பப்படுத்தின இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவனை போய் நீ பாரு அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ நான் போக மாட்டேங்கிறான். யார் அவன்? என்ன மாதிரி பயந்தாங்குழி பாஸ்டராக இருப்பான் போல இருக்கு. போக மாட்டேங்கண்ணா. அவன் ஒரு சாதாரண ஒரு விசுவாசி தான். அவனை அனுப்புகிறாரு பவுலினிடத்தில். அவன் போய் தலைகளை கை வைத்து ஜெபம் பண்ணும்போது கண்களிலிருந்து செதில்களாக என்ன செய்கிறது, விழுகிறது. அவன் பார்வை அவனுக்கு திரும்ப கிடைத்தது. கர்த்தர் அவனை குறித்த திட்டத்தை நோக்கத்தை, உன்னை ராஜாக்களுக்கும் பெரியவர்களுக்கும் உன்னை இந்த புறஜாதிகளுக்கும் உன்னை அப்போஸ்தலனாக நான் தெரிந்து கொண்டேன் என்கிற அழைப்பை கர்த்தர் உறுதி. அதுக்கு முதல்ல பண்ணான குதிரையிலேருந்து கீழே தள்ளி விட்டார்ல. அந்த குதிரையில் அவன் ஏறி உட்காந்து அந்த தமஸ்குக்கு அப்படி போய் அந்த இதை பிடிக்கும்போது, அந்த வாரை பிடிக்கும்போது எப்படி அந்த திமிரோடு போயிருப்பான். இன்னைக்கு போய் தூக்கிட்டு வந்த 2ஆம் நாள், நீ யாரடா தூக்குற, நீ என் ஜனத்தையாட தூக்குற, இந்த தூக்குறம் பாரு ஒன்று, நான் அவனை தூக்கிட்டார். அன்னைக்கு சரணாகதியாக ஊழ்ந்தவன் தான் காலில். ஆண்டவரே, அப்போ தான் சொல்கிறான் பிலிப்பியரில், எனக்கு லாபமாக எவ்வளோ விஷயம் இருந்தது தெரியுமா, எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பைன்னு எண்ணிட்டேன். ஏன்னா இதை ஏன் என்ன முடிஞ்சதுன்னா, இதை விட மேன்மையானதை கர்த்தர் எனக்கு காண்பித்திருக்கிறார். அவரை அறிகிற அறிவு எனக்கு மேன்மையாக மாறிட்டு. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வசனம் நம்மளை புடமிடக்கூடியது. அப்போ யோசேப்புக்கு கர்த்தர் வார்த்தை எப்படி கொடுத்தாரு? 2 சொப்பனங்களில் கொடுத்தார். 11 அரிக்கட்டுகள் அவனுக்கு முன்னால் என்ன செய்ததுங்க, தலைவணங்கி நின்றது. 11 நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரக்குள்ள தலைவணங்கி இந்த சொப்பனத்தை போய் சொல்கிறான். யாருக்கிட்ட? யோசேப்புக்கிட்ட. யோசேப்பு போய் தன் சகோதரிடத்தில் சொல்லும்போது, ஏய் நீனா நீ எங்களுக்கு மேலாம் பெரிய ஆளாக நினைக்கிறேன். அவனே இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறான். ஆனால் கரெக்டு தான் இன்டர்பிரிட்டேஷன். ஏன்னா அவனும் ஆபிரகாமின் பேரன்கள் அல்லவா, அவனுக்கும் கொஞ்சம் பரிசுத்தாவிலாம் இருக்கும் அல்லவா. அதனால் இன்டர்பிரிட்டேஷன் கரெக்டாக சொல்லிட்டான். அந்த இன்டர்பிரிட்டேஷன் எதை வளர்த்துருச்சு? பரவாயில்லையா, நம்ம தம்பியை கர்த்தர் எடுத்து உயர்த்த போகிறார். நீ எங்களுக்கு மேலாக, நீ பெரிய ஆளாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய்ன்னு வாழ்த்துறதுக்கு பதிலாக போட்டு உன்னை தலைமையில் மீச்சிடுறேன் அன்னைக்கு குறி வச்சவங்க தான். அதை சொல்லாமல் இருந்திருந்தால் கூட தப்பிச்சிருப்பான். யார்? கர்த்தர் சொன்ன வார்த்தையை யாருக்கிட்ட போய் சொன்னான்? சகோதரிடத்தில் சொன்னான். ஏன் சொன்னான் தெரியுமா? கர்த்தர் சொல்ல வச்சார். அவனை வனாந்திரத்தில் மீட் பண்ணும்போது அவங்க சொன்னது, இந்த வரம் யார் வரா, யார் வரா, யார் வரா, சொப்பனக்காரன் வரான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற மனுஷன். அப்போது அவனை பிடிச்சி தூக்கிட்டு போகும்போது 17 வயசு. நான் அந்த சொப்பனத்தை அவன் எப்போ கண்டிருப்பான் பாருங்க. 13 வயசில் 14 வயசில் கண்டிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அந்த குறுகிய காலத்துக்குள்ளே தேவனுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நன்கு உணர்ந்து கொள்ளார். அவர் கடந்து போகிறார், அவர் கடந்து போகிறார். அவரை அடையாளம் கண்டுகொள். ஆனாலும் சிறைச்சாலையில் இருக்கிற சமயத்தில் அவனுக்கு விடுதலை ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு. என்ன வாய்ப்பு? அவன் சுயம்பாவியினுடைய சொப்பனத்தையும் பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்தையும் கண்டு 2 பேரும் மிரண்டு போய் உட்காந்துருக்காங்க காலையில். இது என்னடா, இது ஒரு புது கனவாக இருக்கேன்னு சொல்லி அந்த 2 பேருக்கும் அர்த்தத்தை சொல்கிறான். 2 பேர் சொன்னதும் நடந்துச்சு. அப்போ பானபாத்திரக்காரன் போகும்போது சொல்லி அனுப்புகிறான், அது பார் நான் சொன்ன மாதிரியே உனக்கு நடக்குதில்ல, நீ எனக்கு கொஞ்சம் தயவு பண்ணு. பானபாத்திரக்காரன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, ராஜாவுக்கு பக்கத்தில் நின்று
அவருக்கு முன்னால் ஒரு தட்டில் கோப்பையெல்லாம் இருக்கும், அதில் அப்பப்போ திராட்சை ரசம், அவர் என்ன கேட்குறாரோ ஊற்றி கொடுக்கணும். ஸோ இஸ் வெரி க்ளோஸ் டு த கிங். ஸோ இந்த நிலையில் தான் அவன் யோசேப் சொல்கிறான், நீ ராஜ சமூகத்தில் இருக்கும்போது உனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது கொஞ்சம் நம்மளை பற்றி ஒரு பிட்டை போட்டு விடு. என் கூட ஒரு க்ரோ பிரிசனர் ஒருத்தர் இருந்தான், அவன் கொஞ்சம் தெரியாமல் ஒரு தேவையில்லாமல் வம்பு அவனை ஏதோ சிக்க வச்சு மாட்டி விட்டாங்க போல இருக்குது, முடிஞ்சால் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறது எனக்காக கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்கிறான். வேதம் சொல்லுகிறது, பானபாத்திரக்காரன் அவனை மறந்து போனான், கர்த்தர் மறக்கடிக்க செய்தார். காரணம், என்னுடைய அழைப்பு நிறைவேற வேண்டியது எகிப்தினுடைய கரத்தில் அல்ல, என்னுடைய அழைப்பு நிறைவேற வேண்டியது போத்திபாருடைய வீட்டில் அல்ல, என்னுடைய அழைப்பு நிறைவேற வேண்டியது பார்வோனால் அல்ல, என்னுடைய அழைப்பு நிறைவேற வேண்டியது பானபாத்திரக்காரனால் அல்ல, என்னுடைய அழைப்பு நிறைவேற வேண்டியது அழைத்தவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே. ஆண்டவருடைய அழைப்பை தேவன் சிலருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் போது ஆண்டவர் சொல்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 12வது அதிகாரம் 49 வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, பூமியின் மேல் நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆதிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இது பூமியிலே சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையை உண்டாக்க வந்தேன். இது என்னங்க நல்ல இயேசு, நல்ல சாமியா? இது கலாட்டா பண்ணுற சாமி, இது நல்ல சாமியே கிடையாது. இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை அறிகிற அறிவினாலே என்ன உண்டாகுதுங்க? பிரிவினை உண்டாகுது. நேற்று வரைக்கும் நீ போய் தேங்காய் உடைச்சிட்டு வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நேற்று வரைக்கும் கடா வெட்டி கொலைச்சாமிக்கு விருந்து வைக்கிற வரைக்கும் என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஆகிட்டான், இவன் கிறிஸ்டின் ஆகிட்டான், அவன் வரமாட்டேங்கிறான், பைபிளை கையில் எடுக்கிறான், வசனத்தை வாசிக்கிறேன்றான், ஜோம் பண்ணுறாங்கிறான், வீட்டில் அது அந்தகாரத்தின் கிரி இவனோட என்ன செய்யுது, போராடுது. சனினே எந்த நேரம் பாரு ஏசு ஏசுங்கிற, ஒன்றால் என் தூக்கமே கட்டுச்சு, என்னால் தூங்க முடியல, ஏதோ வந்து அமுக்குதுன்றா. இவன் சொல்கிறா அமுக்காமல் இருக்கணும், அந்த ஏசுக்கிட்ட வாங்குறா. வீட்டுக்குள்ளே என்ன ஸ்டார்ட் ஆகுது, புகைச்சல் ஸ்டார்ட் ஆகி அப்பா ஒரு பக்கம் கத்துறாரு, எல்லாம் அம்மாவை சாடுறாரு, எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தானே, அந்த நான் தான் பண்ணேன், நீ பண்ணுற செல்லம் தான் அப்படிங்கிற. அப்புறம் மாமே மச்சன் சித்தப்ப எல்லாம், டேய் நம்ம சாமி, நம்ம குலம் என்ன, நம்ம வழக்கம் என்ன, நம்ம குடும்பம் என்ன, நம்ம பாரம்பரியம் என்ன, ஏன்டா போய் அந்த சாமியில் போய் விழுந்த, டேய் உன்னால் பாரு குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை பாரு, அப்பா அம்மா பாரு அழுகுறாங்க, ஏன் எனக்கு எவ்வளோ அழுதா எனக்கு என்ன பிரச்சனை, ஏசு நல்லவர். போராடி பார்க்குறாங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, இது ஒன்றும் நிறைவேறலை. ஏய் இந்த கடைசியாக பேசுகிறோம், ஒன்று என் வழிக்கு பார்த்தா தான் இங்கே இரு, உனக்கு அதான் சரியாக்குதான் வெளியே போடான்னு தூக்கி என்ன பண்ணார், அவங்க அப்பா பொட்டியோடு தூக்கி வெளியே போடுறாரு. அவன் பெட்டியை தூக்கும்போது சொல்கிறான், மாப்பிள்ளை நீ ஒரு நாள் என்ன நினைக்கி வருவே வா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்கிட்டு விறுவிறு நடந்து போனான். யாரை நம்பி போனான்? அழைச்ச ஆண்டவரை நம்பி போகிறான். இது மாதிரி போல குடும்பத்தில் பிரிக்கப்பட்டவர்கள், தூரமாக்கப்பட்டவர்கள் எவ்வளோ பேர் உண்டு. ஆனால் அத்தனை பேரை தேவன் கைவிடவில்லை. யாரெல்லாம் பகைத்தார்களோ, வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் சத்துருக்களையும் தேவன் அவனுக்கு சமாதானமாகும்படி செய்வார். இது வாக்குத்தத்தம் இல்லையா? இப்போ யாரெல்லாம் பகைத்தார்களோ, யாரெல்லாம் தூஷித்தார்களோ, யாரெல்லாம் பூரமாக்கினார்களோ அவள் எல்லாரும் வந்து சமாதானமாகும்படி தேவன் செய்கிறார். அதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது. தேவன் அழைப்பில் அவர் செயல்படுத்துகிற விதம் முரட்டுத்தனமாக இருக்கும், ஆனால் முடிவும் ஆசீர்வாதமும் பலனும் நன்மையாக இருக்கும். ஏனென்றா ஆண்டவர் சில, அதாவது இந்த சொல்லுது தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, இந்த பேம்பரிங் அப்படின்வாங்க. இந்த இப்போ சில வீட்டில் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க பாருங்களேன் பசங்களை. அதுங்க ஒன்றுமே பண்ணாது, மக்கூலிங்க. வந்தால் ஷூவை ஒரு ஷூவை இங்கிட்டு போடும், இன்னொரு ஷூவை அங்கிட்டு போடும், அப்புறம் சட்டையை கலட்டும் விட்டு அந்த பக்கம் அடிக்கும். அப்புறம் சோறு போடுமா அப்படின்வான். சோறு போட்டு வந்து ஊட்டின உடனே தட்டிலே கை கழுவிட்டு இருந்தா தட்டை எடுத்து போய் போடுவான். இவன் சரிப்பட்டு வர மாட்டாங்க. அப்பா பார்த்துட்டே இருப்பேன், இவனை கொண்டு போய் எங்கேயாவது ஹாஸ்டலில் விட்டால் தான் சரிப்படுவான்னு சொல்லி கொண்டு போய் என்ன பண்ண கப்புனுத்தி கொண்டு போய் ஹாஸ்டலில் போட்டுருவார்.
ஒரு 5 வருஷம் உள்ளே இருந்து கொஞ்சம் சூப்பு குடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் இங்கிட்டலாம் கழட்ட முடியாது. இங்கிட்டு கழட்டான காலை எடுத்துருவாங்க தனியாக. அவன் வாட நிற்பான்ல கம்பை வச்சுக்கிட்டு பட்டின்னு ஒன்று போடுவேன். ஏய் எந்திரியா எந்திரி, காலைல 5 மணிக்கு எந்திரி, வா கிரவுண்டில் 2 ரவுண்டு ஓடு, இறங்கி வா, பைபிள் எடு, சாப்பிளுக்கு வா, ப்ரேயருக்கு வா, அதுக்கு வா, துணி துவைச்சியா, காலையில் எல்லாம் பார்ப்பேன். அவன் முதல்ல ஒரு 2 மாதம் 3 மாதம் என்னை கூட்டு போயிரு கூட்டாது போகிறது. அது இங்கே கடடா. அதுக்கப்புறம் அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அவன் எப்படி மாறிடுவான்னு நினைக்கிறீங்க? சில மனிதர்களை தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்காக நாளைக்கு எல்லோரும் எடுத்து போய் ஹாஸ்டலில் சேர்த்துறாதீங்க, நானே போய் கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுருவேன். நான் சொல்ல வர அர்த்தம் என்ன, கர்த்தர் சில பேருடைய வாழ்க்கையில் தமது நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு ரொம்ப அந்த பேம்பரிங் லெவலில் இருக்கிறத கப்புன்னு பிடிங்க கொண்டு போய் எங்கேயா விட்டுருவார். சில குடும்பங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்க வேண்டியதுனா ஓவர் செல்லமாயிடும். ஏங்க இப்போ பஸ்ஸில் என் பிள்ளை பஸ்ஸில் போகாது, இப்போ எதில் தான் போவேன், சரி ஒரு நடந்து போக சொல்லு, என் பிள்ளைக்கு நடக்க வராதுன்னா எதுக்கு ஆண்டையும் காலை கொடுத்தேன்? நடக்க வராது, போக வராது, இருக்க வராது, ஒன்றுமே வராது, பாத்ரூமும் வராது கடைசியில் இவனுக்கு. இது சரியில்லை பாருங்கள், இது சரியே கிடையாது. நான் பிள்ளைகளை பயிற்றுவித்த விதம் அதுதான். பா இந்த அப்பாவை நொப்பாவாது, போ நீயே போய் கேளு, நீயே பார்த்துக்கோ. இப்போ மெட்ராஸில் எங்கே விட்டிங்கனாலும் கும்முடி பூண்டிலேருந்து தாம்பரம் வரைக்கும் எங்கேனாலும் போவாங்க. அவங்களுக்கு எந்த பஸ்ஸை பிடிக்கணும், எங்கே ஊபரை பிடிக்கணும், ஆட்டோவை பிடிக்கணும், எங்கே ஏறணும் இறங்கணும்னு தெரியும். பயிற்றுவிக்கணும், ஆனால் பாதுகாப்பாக இருக்கணும், அதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன். சும்மா எந்த நேரம் நம்மளே போட்டுக்கிட்டு இப்படி ஆறாரோலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. வாழ்க்கையின் யதார்த்தத்தை என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கும் இது கடைசியில் ரொம்ப வளர்ந்துடும். இது எவ்வளோனா ஸ்கூலில் ஆரம்பித்து ஹைஸ்கூலில் போய் ஹையர் செகண்டரிக்கு போய் இந்த கழுதப்பயமாவே இது காலேஜ் வரைக்கும் போய் எருமக்கடா மாதிரியே இருப்பான் பாருங்க. அப்பையும் தட்டை தள்ளி விடுவான் கையை கழுவிட்டு. இவனுக்கு கொண்டு போய் ஒரு பொண்ணை பார்த்து ஏதேனிலாதிமா நம்மன்னு விட்டுருவாங்க. இப்போ எங்கிட்ட தள்ளுவ அவன் புருஷன்கிட்ட அப்படி தள்ளின உடனே அவன் எட்டி ஒரு உத விட்டான் பாருங்க. அப்படியே அந்த தட்டு வந்து மூஞ்சில் அடிச்சுது. அவன் சொல்கிறேன், அவங்களாம் உங்கள் ஒப்பே வீட்டில் வச்சுக்கோ, இங்கே வச்சுன்னா கொன்று விடுவேன் அப்படிங்கிறேன். இது ஏன் நான் நகைச்சுவையாக சொல்கிறேன்னா, வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இதுதான். தேவன் சிலரை தமது நோக்கத்துக்காக பயிற்றுவிக்கும் போது கர்த்தர் இப்படி தான். இப்போ யோசேப்பு ஆண்டவர் எடுத்தது எதுக்காகனா, நான் நிச்சயமாய் சொல்லுவேன், யாக்கோபு கையில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஏற்ற பாத்திரமாக அவனை என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாதுங்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு தற்காலிகமாக ஒரு செப்பரேட்டை ஒரு பிரிந்திருக்கும் காலத்தை தேவனை. அப்போ கூட பாருங்கள், செல்ஃபோன் இல்லை, ஃபோன் இல்லை, தந்தி இல்லை, டெலிகிராம் இல்லை, லெட்டர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இவங்க வேறு எவிடன்ஸ் வேறு ஒரு ஃபால்ஸ் எவிடன்ஸை கொண்டு போய் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. யார் செத்து போயிட்டா, உன் பையன் செத்தே போயிட்டான், இல்லை ஆளே இல்லை அப்படின்னு வேறு ப்ரூவ் பண்ணி கிழவனை நம்ப வச்சுட்டாங்க. அவனும் பாவம், அந்த கிழவனும் பாவம், அந்த கரை படிஞ்ச துணி எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி பார்த்து அழுதுகிட்டே இருந்திருக்கான். ஐயோ என் பிள்ளையோ சேப்பே போயிட்டேடா அப்படின்னு. அது போல நல்லா இருக்கேன் பத்திரமா. அவன் எங்கே இருக்கணுமோ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறான். நீ இல்லை, கிழவனும் இல்லை, கிழவியும் இல்லை, ஆனால் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாமிக்கும் மருமகளுக்கும் மகனுக்கும் தகப்பனுக்கும் என்ன உண்டாக்க வந்தேங்கிறாரு, பிரிவினையே. அதுக்காக நம்மளோட டொமஸ்டிக் ப்ராப்ளத்தில் வர்ற பிரிவினை கிடையாது, இது கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பிரிவு. நான் ஏற்றுக்கிட்டேங்க, எங்கள் மாமனார் என்கிட்ட ரொம்ப நல்லது, மாமியார் பேசலையே அதை விட ரொம்ப நல்லது, உலகமாக சகுனியாக அது ஏன் ஆஃப் பண்ணிவிட்டு பிசாமல் அமைதியாக இரு, நீ வாட்டுக்கு யூ கான்சன்ட்ரேட் யுவர் லைஃப் வித் யுவர் ஹஸ்பண்ட், ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு நாள் அதுவாக வரும், என்ன பண்ணுன்னா, எனக்கு என்னமோ இருதையெல்லாம் நிற்கிற மாதிரி இருக்குது, டாக்டர் வந்து ஹார்ட் ஒன்றுமே சரியில்லை, உன் ஏசுக்கிட்ட கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்னு அதுவாக வரும். அதுவாக ஒரு ஃபோன் கால் போகிறோம், அந்த கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. நான் சொல்கிறது புரியுதா புரியலையா?
நம்மளை யாரையும் கர்த்தர் அங்கே போக வைக்க மாட்டார். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேற வேண்டுமானால் உன்னை கர்த்தருடைய கரத்தில் அவர் வணையப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ யோசேப்பு வாஸ் நாட் ரிபல்லியஸ். அவன் எதிர்த்து போராடல, ஆண்டவர்கிட்ட கேள்வியும் கேட்கல, எதிர்த்தும் போராடல. அவர் எப்படியெல்லாம் அவனை உருக்கி உருக்கி மோல்டு பண்ணி அதுக்கேற்ற ஒரு ஷார்ப்புன்னு வெப்பனாக கர்த்தர் உருவாக்கணுமோ, அந்த உருவாக்குற நேரம் முடிகிற வரைக்கும் அவனை கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைய, இந்த மத்தியான வேளையில் உனக்கு கர்த்தர் கொடுக்கிறதான அந்த அறைகூவல், உன்னை குறித்து தேவனுக்கு வந்திருக்கிற சித்தம், நோக்கம். அதனால தான் ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது என்ன கற்றுக் கொடுத்தார்? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலே என்ன பண்ணப்படுவதாக, செய்யப்படுவதாக. அப்போ எந்த ஒரு காரியமும் தேவன் நம்மளை குறித்த ஒரு சித்தத்தின் வரைபடத்தை அழகாக வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த படத்துக்கு நம்ம ஃபிட் ஆகணும். இப்போ முந்தியெல்லாம் வெறும் வரைபடம்னா ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லி கோடு மாத்திரம் தான் தெரியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அந்த வீடு கட்டினா எப்படி வருங்கிறதுக்கான எதுவே கொடுத்துட்றாங்க, 3D பிக்சரே கொடுத்துட்றான். நீங்கள் அதை போட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எதிர்க்கிற மாதிரி தெரியுங்க, ஒரு வீடு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வெறும் நிலம்தான். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டப்பட்டு நீங்கள் பார்க்குற அந்த வீடியோ 3D காட்சிக்கு மாறி வரணுன்னா எதை ஃபாலோ பண்ணணும்? கீழே ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கான் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். லேண்டும் முக்கியம், 3D ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் ப்ளூ பிரிண்ட் தான் முக்கியம். ஆனால் ப்ளூ பிரிண்ட்டில் வெறும் கோடு கோடாக தான் இருக்கும். சில நேரத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில ப்ளூ பிரிண்ட்ஸ் கொடுக்கும்போது என்னமா தான் தெரியுது, கோடு கோடாக ஜீப்ரா மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கூட இப்போ பொருள் எல்லாம் கடையில் போய் வாங்கினீங்கன்னா கோடு கோடாக தான் இருக்குது பின்னாடி. ஆனால் ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும் அதனுடைய மதிப்பு என்னன்னு. உன் வாழ்க்கையில் தேவன் வரைந்திருக்கிற ப்ளூ பிரிண்ட் எல்லாமே கோடுகளாக தான் தெரியும். ஆனால் ஒரு நாள் தேவத்தினுடைய வல்லமையினாலே அது மாற்றப்படும் போது உன்னை குறித்த தேவனுடைய உண்மையான ரூபம் அதிலிருந்து வெளிப்படும். அப்போது வேதவசனம் சொல்லுகிறபடி யோசேப்பை கர்த்தர் ஒரு புருஷனாக தேவன் முன்பாக அனுப்பினார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஊழியம் அதுதான். இப்போ யோசேப்பை நீங்கள் பரலோகத்தில் பார்த்துட்டு வாட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவான்? இப்போ ஆண்டவர் அறியாதவனாக இருந்தால் என்ன சொல்லுவான்? அவன் வேறு மாதிரி ஒரு பிக்சர் கொடுப்பான். என்ன கொடுப்பான் தெரியுமா? நான் எங்கள் அப்பா கிட்ட இருந்தேனாக்கும், என்னை எங்கள் பிரதர்ஸ் எல்லாம் என்னை தேவையில்லாமல் தூக்கி போட்டானுங்களாக்கும். கடவுள் என்னை கொண்டு போய் எங்கே உட்கார வச்சார்? பார்வோனுக்கு அடுத்த இடத்துல அதிபதியாக கர்த்தர் உட்கார வச்சாருங்க. என்னை இல்லாமல் யாரும் எதை கூட ஆட்ட முடியாதுங்க. ஐ வாஸ் இன் அ வெரி பவர்ஃபுல் பொசிஷன். இதை தான் சொல்லுவான். நீங்கள் பரலோகத்தில் யோசேப்பை கூப்பிட்டுங்க, வா ராஜா யோசேப்புங்க உட்காரு, ஒன்று 17 வயசில் ஒருத்தன் பிடிக்கிட்டு போனான். ஆனால் ஆண்டவர் ட்வீட் போயிட்டார். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையினுடைய உண்மையிலே வெற்றின்னு நீ எதடா சொல்ல போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் கடைசியில் சொல்லுவான், கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. 11 நட்சத்திரங்களும் ஒரு நட்சத்திரமாக தலைவணங்குது, 11 அரிக்கட்டுகளும் ஒரு அரிக்கட்டுக்கும் தலைவணங்கி நின்றது. இந்த வார்த்தையை கர்த்தர் என் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்தார். தட் வாஸ் மை சக்ஸஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இன்றைக்கி கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார்னா, இதை பண்ணேன் அதை பண்ணேன், கட்டடம் கட்டினேன், அதை பண்ண எத்தனை மக்கள் வந்தாங்க போனால், அதெல்லாம் இல்லை, அது பெரிய விஷயம் இல்லை. இதில் கடவுளுடைய இறுதி முடிவுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், தீர்மானம்னு. அந்த தீர்மானம் முழுவதுமாய் நிறைவேறி இருக்க வேண்டும். சில பேர் இந்த டாட் போட்டு படம் வரைய வைப்பாங்க, இந்த ஞாபகம் இருக்கா? ஒரு எல்லாம் ஒரு மாதிரி பீதியாக கேட்குறீங்க, இவன் என்னடா ஒரு மாதிரி பீதியாகவே நீங்கள் பிரசங்கம் பண்ணுறான்னு. பீதியெலாம் இல்லை, இதுதான். இப்போ ஆண்டவர் தமது சிறகுகளை கொண்டு உங்களுடைய கரணத்தை என்ன செய்கிறாருங்க, அவர் தட்டி எழுப்புறாரு. அப்படி அழைப்பை நம்ம புரிந்து கொண்டு அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான்னா, இப்போ நீ ஒன்றும் போய் அப்படியே போய் யானையை பூனையாக்க வேணாம், பூனை யானையாக்க வேணாம். ஆண்டவர் இன்றைக்கி முதல்ல எதில் தெரியுமா ஸ்டார்ட் ஆகும் அழைப்பு? சொல்லுங்கள் பார்க்கலாம், யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். 100 ரூபா தர. முதல்ல ஜபத்தில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அதுக்கு ஒரே வழி, விடயம் காணக்கூடிய ஒரே ஒரு இடம், உன் அறை வீட்டை தாளிட்டு கொண்டு பரலோகத்தில் இருக்கிற உன் பரம தகப்பனை நோக்கி நீ மன்றாடு. அவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் உன் வாழ்க்கையில் சத்தியமாக நிறைவேறும். அவர் தமது சொன்ன வார்த்தை தவறு விட்டு சரித்திரமே கிடையாது. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவர் உன்னை கைவிட மாட்டார்.
அதுக்கு என்னென்னமோ ப்ராசஸ்லாம் விட்டுட்டு போவார். ஒன்று திடீர்னு கொடுப்பாரு, கொடுத்து வச்சுக்கிட்டு அதை ஜாலியாக சாப்பிட்டுட்டு திடீர்னு பிடிங்கிட்டு போயிடுவார். இப்போ தான் ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணான், ஒரு ½ பிளேட்டு சிக்கன் பிரியாணி வச்சு சிக்கன் 65, அதுவும் ஃபாஸ்டிங் அன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நல்லா ஒரு ரோஸ் மில்க்கு எல்லாம் கொண்டாந்து வச்சு இவனுக்கு நாக்கில் எச்சு ஊறிக்கிட்டு இருக்கு. இந்த பாவி எடுத்து மக்கு 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 மக்குன்னு தின்னுக்கிட்டு இருக்கேன். ½ பிளேட்டு காலி ஆச்சு. திடீர்னு வந்து சர்வர் பிளேட்டை பிடிங்கிட்டு போயிட்டான். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எனக்கு இந்த மாதிரி சில நேரத்தில் தர்ம சங்கடமானதெல்லாம் எடுத்துருக்கோம். எனக்கு வந்து சில இதெல்லாம் அப்படியே குடிச்சிக்கிட்டே மெதுவாக இருப்பேன். சிலர் ஆர்வ கோளாறில் வந்து டம்ளர் உள்ளே இருக்குது வச்சுட்டு போ. அதுக்கு தான் இப்போல்லாம் சர்வர் என்ன கேட்குறான் ஹோட்டலில், சார் பிளேட்டை எடுத்துட்டுமான்னு கேட்குறான். இன்னும் நக்கி தொடச்சி வலிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, வச்சுட்டு போ. அந்த மீன் குழம்புலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு உரலாக வாய்க்குள்ளே விட்டு எடுத்து சாப்பிட்றது போல் அதில் உள்ள ஒரு ரசனையும் சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. என்னமோ லண்டனில் வந்த மாதிரி பார்க்குறீங்க. தேவன் நம்மளை வச்ச அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பு. அப்போ அதுக்காக அவர் என்ன பண்ணணும்? இது வந்து நமக்கு மாம்சத்தில் என்னவே செய்யாது, மாம்சத்தில் புரியவே புரியாது. ஏன் ஆண்டவரே நான் கேட்குறேன். அவர் தான் கேட்கிறார், அவரை மறிப்பவன் யார்? தர்க்கிக்க அவனுக்கு அதிகாரம் உண்டோ? அவரை கேள்வி கேட்க எவனுக்கு அதிகாரம் இல்லை. அவர் பறித்து கொண்டு போகிறார், அவர் பறித்து கொண்டு போகிறார். ஆனால் பறித்து கொண்டு போனாலும் பாதுகாப்பாக வச்சுருப்பார். ஒரு நாள் பறித்து கொண்டு போனதை நம்முடைய கரத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அவர் பாதுகாப்பாக வச்சுருப்பார். அப்போ இந்த நாளிலே தேவனுடைய அழைப்பை உணர்ந்து கொள்ளுதல் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். அதற்கு பின்னாலே பல வலிகள், வேதனைகள், பரியாசங்கள். நோவாவை கர்த்தர் ஊழியத்துக்காக அழைச்சிட்டு ஒரு ஊழியத்தை கொடுக்குறாரு. என்ன ஊழியம்? ஒரே ஒரு ஊழியந்தான், கப்பல் செய். இருக்கிற மிருகத்தெல்லாம் ஜோடாக கூட்டு போய் உள்ளே சேரு, நீ உள்ளே போ, சுவிசேஷத்தை சொல்லு. எவெல்லாம் கேட்கானோ உள்ளே என்ன செய்யட்டும், வரட்டும். அவனும் ஞானசான தொட்டியெல்லாம் கட்டி வச்சுட்டு பிரசங்கம் பண்ணி தான் பண்ணுறான். ஒரு ஆத்மா வரமாட்டேங்குது. எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணான்? 120 வருஷம். நானாக இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்? இது ஃபெயிலியரான ஊழியன்னு விட்டு போயிருப்பேன். ஒரு ஊழியம் வெற்றி அடைந்ததா அடையலையாங்கிறத நான் சொல்லக்கூடாது. யார் சொல்லணும்? அவர் சொல்லணும். ஸோ நோவாவினுடைய ஊழியத்தினுடைய பெரிய வெற்றி எதில் தான் இருக்குது? அவன் தேவ சித்தத்தின்படி எல்லாவற்றையும் என்ன பண்ணான்? செய்து முடியும். அவன் ஆத்துமாக்கள் வராங்களா, ரட்சிக்கப்படுறாங்களா, அதை பற்றிலாம் அவன் கவலையே படலங்க. ஒரே பிரசங்கம், கர்த்தர் உலகத்தை நியாயந்திருக்க போகிறார், மழை வரும், உலகம் என்ன செய்ய போகுது? அழிய போகுது, சுவிசேஷத்தை ஏற்றுக்கோங்க, உங்களுக்காக ஒரு பேலை என்ன செய்யுது? ஆயத்தமாக. ஒருத்தனும் கேட்கல, எல்லாரும் பரியாசம் பண்ணுறான். குடும்பத்தார் கூட சில நேரத்தில் கேட்குறேன், ஏயா நீ உசுரை விட்டு இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிற, உருவே வரமாட்டேங்கான, உண்மையிலே கர்த்தர் உள்ள பேசுகிறாரா? நோவா ஒய்ஃப் கேட்டிருக்கோம், நோவாவுடைய பசங்க கேட்டிருப்பாங்க. இதில் வேறு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி மருமக்கள் வேறு வந்துருச்சு. அதெல்லாம் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும்போது வந்துருந்தா கூட அந்த 3 வந்து டிடெக்ட் பண்ணிட்டு 5ஓட போயிருக்கலாம். அது வேறு இப்போ 3 ஐட்டம் என்ன செஞ்சுருக்கு, புது ஐட்டம் வந்துருக்குது. அதுபோல் ராத்திரியில் தலைவாணி மந்திரம் ஓதுறேன்னு சொல்லி அவங்க அப்பனை போட்டு கொடான்னு குடிச்சிருக்கு புருஷனை. உங்கள் மாமனார் என்ன உங்கள் அப்பா ஒன்றும் சரியில்லையே, என்னமோ மழை வருங்கிறார், ஒன்றும் வந்த மாதிரி இல்லையே, என்ன உண்மையிலே உங்கள் அப்பாவுக்கு சொன்னாராமா? இல்லை உங்கள் அப்பா என்ன பாத்ரூம் போகாமல் தூங்கிட்டாரா ராத்திரி? ஏதாவது கர்த்தர் ஏதாவது ஒன்று மாதிரி ஏதாவது கண்டுட்டு லூஸ்தனமான வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாரா? இல்லை 120 வருஷம் 120 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, விடாமல் செஞ்சான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். அப்போ இன்றைக்கி கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுற வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் என்ன பண்ணிக்கிட்டே இருங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. அது கடைசியில் ஒரு நாள் வரும்போது நீங்கள் எந்த இடத்துக்கு வந்து சேரணும் அந்த இடத்துக்கு வந்து சேரும். கடைசியில் யோசேப்பு நீண்ட ஆயுளுள்ளவனாய் மரிக்கும் பொழுது தன் சகோதரிடத்தில் சொல்லுகிறான், அப்பா நீங்கள் எல்லாரும் இந்த தேசத்தை விட்டு, நம்முடைய ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், உங்களை இந்த இடத்தை விட்டு நான் புறப்பட பண்ணி உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் தேசத்தை என்ன செய்வேன்? கொடுப்பேன். ஆனாலும் எகிப்து தேசத்தில் நீங்கள் 40 வருஷம் என்னவா இருப்பீங்க? அடிமைகளாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் போகும்போது மறந்துடாமல் எதை எடுத்துகிட்டு போங்க? என் எலும்புகளை எடுத்துகிட்டு போங்க. யோசேப்பினுடைய எலும்புகள் கானான் தேசத்தை சுதந்திரித்தது. ஆனால் நிச்சயமாய் வருகிற நாளிலே பரம கானானில் அந்த யோசேப்பை நம்ம பார்ப்போம்.
அப்போ நீங்கள் யோசேப்பை போய் கேட்டிங்கன்னா என்ன பெரிய வெற்றின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் உயர்ந்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அதுக்கு பின்னால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறி என் குடும்பத்துக்கு என்ன செய்ய வச்சார் ஆண்டவர்? எங்களை ஜீவரட்சணை செய்ய வச்சார். அந்த ஜீவரட்சணை செஞ்சதுனால தான் 70 பேராக போனவன் லட்சக்கணக்காக பெருகினான். இல்லைன்னா பஞ்சத்தில் செத்து போயிருப்பான். பஞ்சத்தில் காரணம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? ஆபிரகாம். இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்டர்லிங்க்கு. இது வெறும் யோசேப்போட டைரக்ட் டீலிங் மாத்திரமில்லை. இதுக்கு முன்னால் யாக்கோபு இருக்கிறாரு, யாக்கோபுக்கு முன்னால் ஈசாக்கு இருக்கிறாரு, ஈசாக்குக்கு முன்னால் ஆபிரகாம் இருக்கிறாரு. அவர்கிட்ட தான் சொல்கிறாரு, இந்த ஜனத்தை நான் கொஞ்ச நாள் எதில் கொண்டு போய் சேர்ப்பேன்? அடிமைத்தன வீட்டில் அவங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் விடுதலையாகி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வருவாங்களெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே ப்ராஃபஸியாக சொல்லிட்டார். அதில் வேற ஒரு பிள்ளைக்கும் நிலம் இல்லாத நேரத்தில் வேற உன் ஜாதியை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இடம் கொள்ளாமல் போ. எங்கே ஒன்றுக்கே வழி இல்லை. நான் ஒரு ஆத்மா வச்சுக்கிட்டு ஒரு 70க்கு 40ன்னு ஒரு பில்டிங் போட்டேன்னா எல்லாம் லூசு மேன். எல்லாரும் என்ன சொல்லுவான்? லூஸு, அவன் காசு கிடக்கு கொளுத்து போய் பண்ணுறான். ஒரு ஆத்மாவை சந்திக்கிறதுக்கு அந்த ஆளுங்க முடியல. இப்போ இவ்வளோ பெரிய கோயில் அவருக்கு தேவையாக்கும் அப்படின்வான். ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார், அதை நிறைவேற்றி முடிப்பார் அல்லவா? அப்போ அதே விதமாய் 70 பேராய் சென்ற அவர்களை கர்த்தர் பல லட்சங்களாக மாற்றி ஒரு பெரிய திரளான சேனையாய் கர்த்தர் புறப்பட பண்ணினார். இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சா நிறைவேறலையா? ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறினது, ஈசாக்குக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறினது, யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறினது, யோசேப்புக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறினது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் ரியலைஸ் யோர் கால். அப்போ தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற ஜடங்களுக்கு தான் நீங்கள் ரொம்ப பிரச்சனை பாருங்கள். ஆண்டவர் அப்போ சில நேரத்தில் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? சில டஃப் ட்ரீட்மெண்ட்டை பண்ணி ஏதாவது ஒரு இதை பண்ண வேண்டியது இருக்குது. அப்படியெல்லாம் வேணாம். ஸோ பிரண்ணாமுடைய வாழ்க்கை சரிதையை படித்த போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகம். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாரு, வந்துட்டார், ஊழியம் செய்கிறாரு, கொள்கிறாரு. அப்புறம் தான் ஆண்டவர் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சத்தியத்தின் பாதைக்குள்ளே நினச்சி இந்த சத்தியத்தின் நிலையில் இருக்கக்கூடிய மக்களோடு கூட உள்ள தொடர்பு ஆண்டவர் ஏற்படுத்தி வைக்கிறார். அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது இப்போ பேசினா அது இன்னொரு அரை மணி நேரம் ஆயிரும். ஒரு மேலோட்டமாக ஒரு அவுட்லைன் மாத்திரம் கொடுக்குறேன். ஆனால் பிரண்ணாமுடைய மாமியாருக்கு இது பிடிக்காது. யாருக்கு? ஏன்னா அந்த அம்மா ஒரு ஆர்த்தடாக்ஸ் பேப்டிஸ்ட். யார்? ஆர்த்தடாக்ஸ். சிலருக்கு அப்படி தான். ஆனால் எவனுக்கு சத்தியத்துக்காக நிற்கணுன்ற அந்த அறிவு கிடையாது. அப்போது இவர் சத்தியத்துக்காக தன்னை வேறு பிரித்ததுனாலே தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த குழந்தை பருவத்திலிருந்து தேவனுடைய அழைப்பை உணர்ந்து கொண்ட மனுஷன். அவர் சொல்கிறாரு, when I was in the cradle the pillar of fire was hanging over meங்கிறாரு. நான் குழந்தையாக ஒரு ஒரு சின்ன தொட்டிலே படுத்து கொண்டிருக்கும் போது அக்னி ஸ்தம்பம் எனக்கு மேலே என்ன செய்தது? தொங்கிக் கொண்டிருந்தது. இதை என் பெற்றோர்கள் பார்த்தார்கள், ஆனால் அவர்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியல. தேவனுடைய அழைப்பை உணர்ந்து கொள்ளுதல். ஒரு நாள் பின்னாடி புழக்கடையில் போய் ஒரு விளையாடிட்டு இருக்கிற சின்ன பையனா, வானத்திலேருந்து ஒரு மரத்துலேருந்து ஒரு சத்தம் வருது, நீ மது இருந்தாதே, தவறான தீமையான பாவ காரியங்களை செய்யாத, உன்னை நீ பரிசுத்தமாய் காத்துக்கொள், உன்னை எனக்காக நான் தெரிந்து கொண்டேன்னு ஒரு சத்தம் கேட்குது. பயந்துட்டு ஏதோ பேய் தான் கற்றுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே ஓடி வந்துட்டார். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் கேத்தலிக்ஸ், ஒன்றும் தெரியாது, அவங்க ஸ்பிரிச்சுவலாக ஒன்றும் தெரியாது. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? உன்னை கர்த்தர் ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறாராக்கோ, நம்மளும் பாச கஷ்டப்பட்டு கரா எனக்கு ஒரு ஊரே கூட்டி போடுவோம். வந்து சொல்கிறார், அவருக்கு விளக்கம் சொல்லக்கூட ஆள் இல்லை. அவர் தன்னுடைய சரிதையில் சொல்லி வரும்போது சொல்கிறார், என்னை குழந்தை பருவத்திலிருந்து கர்த்தருடைய கரம் என் வாழ்க்கைக்கு பின்னால் இருந்ததை நான் உணர்ந்து கொண்டேன். ஒரு காலம் வந்தபோது சத்தியத்துக்காக கர்த்தர் அந்த பேப்டிஸ்ட் குழுக்கள் மத்தியிலிருந்து ஆண்டவர் பிரித்து சத்தியத்தின் பாதையில் இருக்கிறவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. அப்போ மாமியார் எகிருது, என் பொண்ணை நான் எதுக்கு கொடுத்தேன்னு தெரியுமா? நீ ஒரு ஆர்த்தடாக்ஸ் சிஎஸ்சியாக இருப்பேன்னு தான் நான் கொடுத்தேனாக்கும். நீ எதுக்கு அந்த குப்பை பவுலுக்கிட்ட போய் சேர்ந்தியாக்கும்? அப்போல்லாம் அவங்கள மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க பரிசுத்த ஆவியின் நிறைவில் இருக்கிறது, அந்த சத்தியத்துக்கான நிலையில் இருக்கிறது, அவங்களுடைய பாரம்பரியங்களுக்கு அது முற்றிலும் எப்படிப்பட்டது? வேறுபட்டது. நீ எப்படி அங்கே போகலாமாக்கும்? நீ எதுக்கு அங்கெல்லாம் ஊழியம் செய்கிற? உனக்கு பேப்டிஸ்ட் சபையில் நம்ம பாரம்பரியத்திலே எவ்வளோ கூட்டங்கள் இருக்குது, எதுக்கு அந்த குப்பை கூலக்கிட்ட போனால் காய்ச்சி மூச்சுன்னு மாமியார் கற்றுது. மாமியாருக்கு கத்துற உடனே பவுன் ஆஃப் ஆயாச்சு. அப்போது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஃபேமிலிக்குள்ளே.
அந்த அம்மா சொல்லுது, நீ பேப்டிஸ்ட்டு சபையின் திருச்சபையின் பாரம்பரியத்துக்குள்ளே இருப்பேன்னு நம்பி தானே நான் யார் கொடுத்தேன், பொண்ணை கொடுத்தேன். நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொன்ன உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாரு. கூப்பிட்ட இடங்களுக்கு போகிறதுக்கான எதை கேன்சல் பண்ணிட்டாரு, மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாரு. அவர் எப்படி செஞ்சாருன்னு தெரியல, பயந்துட்டார், பிரச்சனை ஆயிருமோன்னு பண்ணிட்டாரு. எங்கள் ஒய்ஃபை நம்ம தூக்கிட்டு போயிருமோன்னு பயந்துட்டாரா என்னன்னு தெரியல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு. கொஞ்ச நாள் கழித்து மனைவி வியாதிப்பட்டுருச்சு. மெனஜைட்டிஸ் என்கிற ஒரு வியாதி, மூளை காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற வியாதி. கடைசியில் அந்த அம்மா கோமாவுக்கு போயிடுச்சு. கோமாவுக்கு போகிற ஸ்டேஜ் வரைக்கும் அந்த மாதிரி கொண்டு போயிடுச்சு. இவங்களும் எவ்வளோ இன்ஜெக்ஷன் போட்டு வைத்தியம் பண்ணுறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த பிள்ளைக்கு அது கண்டேஜியஸ் டிசீஸ் டக்குன்னு அந்த பிள்ளைக்கும் அஃபெக்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த நேரம் அவர் இருந்த அந்த பட்டணத்தில் மிகப்பெரிய வெள்ளம், ஒஹாயோ ரிவர் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஊருக்குள்ளே வந்துருச்சு. இவர் மீட்பு பணியில் வேறு ஈடுபட்டிருக்கிறார். மனைவி ஒரு பக்கம் எங்கே இருக்குது, ஆஸ்பத்திரியில் இருக்குது. இவர் மீட்பு பணியில் வேறு ஒரு போட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த போட்டு ஓடும்போது என்ன ஆகுதுன்னா வெள்ளத்தில் நடுவில் ஆஃப் ஆயிடுச்சு. அப்பயே ஒரு ஜெபம் பண்ணார், ஆண்டவரே உங்களுடைய அழைப்புக்கு நான் ஏதாவது செவி கொடுக்காமல் இருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு ஆண்டவரே, எனக்கு நான் மாட்டிக்கிட்ட ஆண்டவரே வெள்ளத்தில்னு கத்துறாரு. அப்புறம் திருப்பி இயேசுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஆன் பண்ணுறாரு. எது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இல்லைன்னா அன்றைக்கே வெள்ளத்தில் போக வேண்டியது. சில நேரத்தில் ஆண்டவர் குரூஷியலான பாயிண்டில் கொண்டு போய் நம்மளை வச்சு அவருடைய சித்தத்துக்குள்ளே வர வரைக்கும் விடவே மாட்டார். அப்போது அவர் மீட்பு பணியில் இருந்ததுனால 24 மணி நேரம் அவர் கையில் வயர்லெஸ் இருக்குது. அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டில் கொண்டு போய் நம்ம ஊரில் இந்த ஸ்கூல்லலாம் தங்க வைப்பாங்களா, அந்த மாதிரி இடங்களில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்க. திடீர்னு வயர்லெஸில் ஒரு மெசேஜ் வருது, மிஸ்டர் பிரண்ணாம்னு யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு வாங்க, உங்கள் மனைவி உடல்நிலை மோசமாக இருக்குதுன்னு. பதறி அடிச்சுக்கிட்டு போட்டை கரையில் கொண்டு போய் நிறுத்திட்டு ஓடுறாரு. ஓடி போய் பார்த்தா அந்த அம்மா கடைசி நிமிஷங்கள். டாக்டர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நீ இந்த உங்கள் அம்மா வைஃப் தேர மாட்டாங்க, இறந்துருவாங்கன்ட்டார். அந்த அம்மாக்கிட்ட பேசும்போது அந்த அம்மா கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை, பிரண்ணாம் நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். எங்கள் அம்மாவுடைய பேச்சை கேட்டு நீ அந்த மக்களோடு நீ இருந்த தொடர்பை நீ துண்டித்தது நம்ம செய்த மிகப்பெரிய தவறு. நீ தயவுசெய்து அந்த மக்களோடு கூட போய் சேர்ந்து, அவங்க உண்மையான ஜனங்கள், கர்த்தரிடத்தில் உண்மையான ஜனங்கள், அவரிடத்தில் போய் இருந்து கொள். கர்த்தர் கொடுத்த அழைப்பில் உறுதியாருன்னு கண்ண முடிச்சு. அப்போது அவர் ஜெபம் பண்ணுறார். அவர் அந்த கட்டில் அருகிலே படுத்து ஜெபம் பண்ணார், ஆண்டவரே மனைவிக்கு இன்னொரு தடவை உயிரை கொடு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அந்த சரித்திர புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு கருப்பு துணி என் மனைவியை மூடினது. ஒரே வாரத்தில் பிள்ளையும் போச்சு. நான் எதுக்காக சொல்கிறேன், ஒரு மனுஷனை தமது அழைப்பின் நிலைக்குள்ள பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும்னா அவர் எதையும் பறிக்க முடியும், எதையும் எடுக்க முடியும். அவர் பறித்து கொண்டு போகிறார், ஒருவரும் அதை மனதிலே வைக்கிறதில்லை. ஆகவே இந்த நாளில் நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஒரு அழைப்பை நோக்கத்தை வச்சுருக்கிறார். மனைவியின் அழைப்புக்கு விரோதமாக புருஷன் நீ நிற்காத, புருஷனுடைய அழைப்புக்கு விரோதமாக மனைவி நீ நிற்காத. பிள்ளைகளை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சுருந்தான்னா நீ இப்படித்தான் ஆகணும்னு உன் வழியில் நீ தயவுசெய்து இழுக்காத, தயவுசெய்து விட்டுரு. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் ஆக கடவுதுன்னு மரியாதை கர்த்தர் அழைத்து ஒரு உன்னதமான ஒரு ஊழியத்துக்கு அழைச்சார். என்ன ஊழியம் தெரியுமா, 10 மாத ஊழியம் தான் அவளுக்கு. பரிசுத்த தெய்வத்தின் கருவை தன்னுடைய கற்பத்தில் சுமக்கணும். அது ஒன்று தான் அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். அந்த ஊழியத்தை அவள் நிறைவேற்றி வேண்டிய நேரம் வந்தபோது சமூகத்தை பார்க்கிறாள். எனக்கு அச்சமாக இருக்குது, என்னை கல்லெறிந்து கொள்ளுவாங்களே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இது எப்படி ஆகும்னு கேட்கும்போது சொல்கிறா, பரிசுத்தாவின் வல்லமை உண்மையில நிழலிடும், ஒன்றால் முடியாது எதுவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவள் ஒரே நேரத்தில் சரணடைஞ்சார், அவங்களுடைய சித்தமாக கடவுது. இந்த அர்ப்பணிப்பு இந்த ராத்திரி வேளையில் உனக்கு தேவை. டோன்ட் ட்ரை டு மேனிப்புலேட் த ஒர்க் ஆஃப் காட். தேவனுடைய செயலை தயவுசெய்து நீ மேனிப்புலேட் பண்ணி நீ மாற்றி நீ திருச்சி தயவுசெய்து சொதப்பாதீங்கய்யா. ஜஸ்ட் லீவ் ஆட் இஸ் இட் இஸ். அதுவே போது. காற்று அடிக்குது. அதாவது ஒருத்தர் சொல்லுவார், கப்பலை ஓட்டுறவர் சொல்லுவார், கப்பல் காற்றுல போகும்போது, பாய்மர கப்பலில் போகும்போது அது போகிற திசையிலே என்ன செஞ்சிடணும், போயிடணும். அது எதிர்த்து போடுறோன்னா எது கவுந்துடும், கப்பல் கவுந்துடும். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயமாய் கரை சேரும். நம்ம எல்லாரும் எழும்பி ஜெபம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய திட்டமும் தீர்மானமும் நிறைவேற்றப்பட நம்மளை எல்லாரையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம்.
யோசேப்பை கர்த்தர் பறித்து கொண்டு போனார். தீமைக்காக அல்ல, நன்மைக்காக, தமது ஜனத்திற்கு ஜீவரட்சணை செய்யும்படி கர்த்தரால் உருவாக்கப்பட்ட பாத்திரம் அவன். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமுள்ள பிதாவே, நம்முடைய கிருபையினால் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எங்களுக்கு நீ தந்திருக்கிற நம்முடைய கிருபைகள் எல்லாவற்றுக்காக நன்றி. இந்த மத்தியான வேளையில் நீ தந்த நம்முடைய தெய்வீக ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு நடத்தி தாரும். நீ சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தெய்வத்தின் திரு சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன் தகப்பனே. உம்முடைய சித்தம் நிறைவேற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உம்முடைய கரம் பிள்ளைகள் மேலே பாரமாக இருக்கிறதுனாலே உஷ்ணம் சார உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போகாதபடிக்கு நம்முடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். வாரினாலும் கடிவாளத்தினால் வாய்க்கட்டப்படுகிற நிலைமைக்கு ஒப்பு கொடுக்கிற புத்தி இல்லாத கழுதை போலவும் கோவேரை போல நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நம்முடைய சத்தத்தை உணர்ந்து கொள்ளுகிற பக்குவத்தை, அறிவை எங்களுக்கு தாரும். எங்கள் மீது நீர் கிருபை ஆயிரும், தயவு பாராட்டும். நம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று நம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் நல்லவர், நன்மையை மாத்திரம் செய்கிறவர். நம்முடைய அழைப்பின் சத்தத்தை நாங்கள் விட்டு விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன்.